அரசாட்சியே, பரிசுத்தவான்களின் ராஜ்யமே, பரமபிதா வேதவாக்கிதே, பசுமை பொற்காலம் வருகின்றதே, 1000 வருட அரசாட்சியே. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமாக அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய அன்பின் நாமத்தினாலும் பரமபிதாவாகிய தேவனுடைய அன்பின் நாமத்தினாலும் உங்கள் அனைவருக்கும் முதல் அன்பின் வணக்கங்களையும் வாழ்த்துக்களும் இந்த தெரிவித்துக் கொள்கின்றோம். விசேஷமாக நமது பிதாவாகிய தேவன் நமது வாழ்நாளில் ஒரு நாளை சேர்த்து கொடுத்து இந்த நாளிலும் கூட தேவ கிருபையினால் நாம் சகோதர சகோதரிகளாக இந்த புதன்கிழமை மாலை பொழுதிலே ஒன்று கூடி வந்து அவருடைய வேதத்தில் உள்ள மகத்துவமான செய்திகளை நாம் தியானிக்கவும் அவரை தொழுது கொள்ளவும் இப்படியாக தேவன் நமக்கு ஒரு அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கிறார். ஆகவே பிதாவாகிய தேவனுக்கு நமது அன்பின் கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலமாக நன்றிகள் துதிகள் சோத்திரங்கள் நாம் ஏறெடுத்துக்கொண்டு இந்த நாளுக்குண்டான கூடுகைக்குள் நாம் இப்பொழுது கலந்து செல்லாம். அன்புக்குரிய சகோதர சொல்ல இந்த நாளிலும் நாம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தோறும் பார்த்து வருகிறதான கர்த்தர் இயேசு கிறிஸ்துடைய 1000 வருட அரசாட்சி குறித்தான பாடத்தில் நம்ம தியானிக்க போகின்றோம். அந்த வகையில் கடந்த வாரம் நாம் பார்த்த பாடம் எல்லாருக்கும் தெரியும். 39வது பாகம் சூரியனே சந்திரனே தரித்து நில்லுங்கள் அப்படின்னு ஜோஸ்வா காலத்தில் நடந்த ஒரு சம்பவம், ஒரு மாபெரும் அற்புதத்தை எப்படி அது கடைசி காலத்தில் வாழ்ந்துக்கூடிய இந்த நாளில் அது பொருந்தக்கூடிய காரியமாக இருக்குன்னு அந்த ஒரு பாடத்தில் கூட நம்ம பார்த்து தெரிந்து கொண்டோம். இந்த நாளிலும் அன்புக்குரிய சகோதர சொல்ல 1000 வருட அரசாட்சியின் பாகத்தில் 40வது பாகம் கிங்டம் ஆஃப் காடில் 40வது பாகம் பாடத்தின் தலைப்பானது எலியா முந்தி வருதல். எலியா முந்தி வருதல் என்ற தலைப்பின் கீழாக அதனுடைய சத்திய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். எலியா முந்தி வருதல். எலியா என்பவர் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசி. அவர் ஒரு அருமையான தீர்க்கதரிசி, பெரிய தீர்க்கதரிசின்னு கூட சொல்லலாம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தீர்க்கதரிசிகளில் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக எலியா இருக்காருன்னு சொல்லி பார்க்குறோம். எலியா அதாவது கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்கும் நிழலாக இருக்கார், திருச்சபைக்கும் நிழலாக இருக்காருன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இந்த நாளிலும் நமது பாடத்துக்கு ஒரு ஆதார வசனமாக மல்கியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் வசனம் 5 மற்றும் 6. மல்கியா 4ஆம் அதிகாரம் வசனம் 5 மற்றும் 6. இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். பாருங்க, அதாவது வசனத்தில் படிக்கும்போது 5ஆம் வசனத்தில் மல்கியா தீர்க்கதரிசி சொல்றார். அதாவது இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வர்றதுக்கு முன்னாடி, கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரப்போகுது, அது வர்றதுக்கு முன்னாடி நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசி அனுப்புறேன்னு தேவன் சொல்றார். மல்கியா தீர்க்கதரிசி மூலமா தேவன் சொல்றார். பாருங்க, பழைய ஏற்பாட்டின் காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு மல்கியா தீர்க்கதரிசி மூலமா நிறைய எச்சரிப்புகளை தேவன் கொடுத்துருக்கார். அப்படி மல்கியா தீர்க்கதரிசி சொன்ன தீர்க்கதரிசனத்தில் ஒன்று தான் பாருங்க, கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருது, அது வர்றதுக்கு முன்னாடி நான் உங்களிடத்துக்கு எலியா தீர்க்கதரிசி அனுப்ப போகிறேங்கிறார். அப்போ எலியா தீர்க்கதரிசி எப்போ வாழ்ந்தவர் அப்படின்னா பழைய ஏற்பாட்டின் காலத்தில் தான் வாழ்ந்தார். மல்கியா தீர்க்கதரிசி பழைய ஏற்பாட்டின் காலத்தில் தான் வாழ்ந்தார், ஆனால் கடைசி பாகத்தில் வாழ்ந்தார். எலியா வாழ்ந்த காலங்களுக்கு பல ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு பின்னாடி அவர் வாழ்கிறார். அப்போ இந்த காலகட்டங்களில் எலியா தீர்க்கதரிசி அவர் நம்ம படிக்கிறோம், அவரை குறித்து வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குங்க? அவர் வாழ்ந்தார், ஊழியம் செஞ்சார், அதுக்கப்புறமா சுழல் காற்றில் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்படின்னு வசனம் இருக்கு. அப்படின்னா உயிரோடு வாழ்ந்துட்டு இருந்தவர் சுழல் காற்றில் அங்கே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்படின்னு சொல்லும்போது இங்கே நம்ம அதனால் அந்த பழைய ஏற்பாட்டின் காலங்களில் வாழ்ந்த மக்கள் இஸ்ரேல் ஜனங்க மத்தியில் எலியா மீண்டும் வருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அவர் தேவன் எடுத்துட்டாரு, மீண்டும் வருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதனால தான் பாருங்கள், மல்கியா தீர்க்கதரிசி அதை உறுதிப்படுத்தும் வண்ணமாக கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வர்றதுக்கு முன்னாடி நான் எலியா தீர்க்கதரிசி உங்களுக்கு அனுப்புறேங்கிற சொல்கிறார். சரி, அப்போ அவர் என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறது தான் 6ஆம் வசனம். மல்கியா 4ஆம் அதிகாரம் வசனம் 6. நான் பூமியை சங்காரத்தால் அடிக்காத படிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். பாருங்க, அதாவது எலியா என்ன செய்வார்னா, நான் பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு
அதாவது தேவன் வந்து இந்த பூமியை சங்காரத்தால் அடிக்க போறாரா, அடிக்காதபடிக்கு அவன் வந்து என்ன பண்ண போறான்னா பிதாக்களோட இருதயத்தை பிள்ளைகளிடத்துக்கு திருப்ப போறாராம். பிள்ளைகளோட இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்துக்கு திருப்புவான் அப்படிங்கிறார். அப்போ அன்புக்குரிய சகோதரர், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துன்னா கர்த்தர் இயேசு கிறிஸ்து வந்து தேவன் வரப்போறது இல்லை, அவருடைய ஒரே பேரான குமாரன் வர்றது. அவர் வந்து இந்த பூமி சங்காரத்தால் அடிக்க போறாரா. அடிக்கிறதுக்கு முன்னாடி எலியா தீர்க்கதரிசி இங்கே வரணும். அப்படின்னா கர்த்தர் இயேசு கிறிஸ்து மேசியா வர்றதுக்கு முன்னாடி எலியா தீர்க்கதரிசி இந்த பூமிக்கு வரணும். பாருங்க, அதாவது கர்த்தருடைய நாள் அவருடைய 2ஆம் வருகை சொல்கிறோம். அது ஒரு முதல் வருகையில் வந்த நாளும் நாம் சொல்கிறோம். அப்போ முதல் வருகையிலையும் கர்த்தர் இந்த பூமிக்கு வந்தார், 2ஆம் வருகையிலையும் வந்திருக்கிறார். அப்போ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் அப்படிங்கிற வசனத்தில் பார்க்குறோம். அந்த நாள் வரப்போகுது. அது வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன், உங்களிடத்திற்கு நான் எலியா தீர்க்கதரிசி அனுப்ப போகிறேன். ஏன் அனுப்ப போகிறேன்னா, நான் வந்து பூமி சங்காரத்தால் அடிக்க போகிறேன். சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் யாருன்னா எலியா பிதாக்களோட இருதயத்தை பிள்ளைகளிடத்துக்கு திரும்ப போகிறார், பிள்ளைகளோட இருதயத்தை பிதாக்களிடத்துக்கு திரும்ப போகிறார். அது அப்படின்னா இந்த ஒரு காரியம் நடக்கணும்னா அன்புக்குரிய சகோதரர் எலியா முந்தி வர வேண்டும், எலியா முந்தி வர வேண்டும். அப்போ அன்புக்குரிய சகோதரர் என்ன பார்க்கும்போது கர்த்தர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி பாருங்க அங்கே எலியா தீர்க்கதரிசி வர வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதனால தான் பழைய ஏற்பாட்டில் நிறையா வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதுனால இஸ்ரேல் ஜனங்கள் வாழ்ந்த காலங்களில் அவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பழைய ஏற்பாட்டின் காலத்திலாட்டி இப்போவும் என்ன பண்ணாங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் வந்து அவர்கள் வந்து தங்களுடைய எதிர்பார்ப்பு இன்னும் எலியா வருவார்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. எலியா வருவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இஸ்ரேல் ஜனங்கத்தில் இன்னைக்கு இருக்குது. அவங்க வீட்டில் நடக்கக்கூடிய விசேஷ நிகழ்ச்சிகள் எல்லாத்துலேயும் வந்து எலியாவுக்குன்னு ஒரு இருக்கை போட்டு வச்சிருக்கிறாங்க. அது போடுறது வழக்கமாக இருக்குது. ஏன்னா எலியா வருவார் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அன்புக்குரிய சகோதரரை பார்க்கும்போது கர்த்தர் இயேசு கிறிஸ்து பாருங்கள், மல்கியா 4ஆம் அதிகாரத்தில் மல்கியா மூலமாக பேசுகிறாரு. அதாவது அவர் வர்றதுக்கு முன்னாடி, அவர் வந்து இந்த பூமி சங்காரத்தால் அடிக்கிறதுக்கு முன்னாடி எலியா தீர்க்கதரிசி இங்கே வருவார். அப்போ வந்து அவர் என்ன பண்ணுவார்னா பிதாக்களுடைய இதயத்தை பிள்ளைகளிடத்துக்கும் பிள்ளைகளுடைய இதயத்தை பிதாக்களிடத்துக்கும் திருப்புவார். அப்போ அந்த வேலை பண்ணுவார், பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கும் அவர் தடுப்பார் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பார்க்கலாம் அன்புக்குரிய சகோதரர், மல்கியா தீர்க்கதரிசி மூலமாக இன்னொரு தீர்க்கதரிசி வசனம் கூட தேவன் பேசியிருக்காரு. மல்கியா 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, அதாவது பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் மேசியா வருவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ரொம்ப காலமாக அந்த எதிர்பார்ப்பு இருக்கு. இஸ்ரேல் ஜனங்களுக்கு மேசியா வருவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரொம்ப காலமாக இருந்துச்சு. அப்போ மேசியா வர்றதுக்கு முன்னாடி என்ன நடக்கணும்னா இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கணும். அதாவது எலியா வரணும், மேசியா இங்கே பூமிக்கு வரணும்னா அதுக்கு முன்னாடி எலியா வந்திருக்கணும். ஏன்னா வசனம் அப்படி தான் இருக்குது பாருங்கள். அதாவது வசனம் பாருங்கள், கர்த்தருடைய வருகை அது முதல் வருகையாகட்டும் 2ஆம் வருகையாக இருந்தாலும் இருக்கட்டும், ஆனால் இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவர் வந்து வர்றதுக்கு முன்னாடி ஒரு தூதன் அனுப்புவாராம். அவர் வந்து அந்த தூதன் வந்து எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவாராம். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும், அதான் இஸ்ரேல் ஜனங்கள் சொல்றார், அப்போ நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் அதான் மேசியா, நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் அதான் மேசியா தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகள் கர்த்தர் சொல்றார். அப்போ கர்த்தருடைய வருகை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வர்றதுக்கு முன்னாடி அவருக்கு முன்பாக தூதன் வருவார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதான் அதில் பார்க்கலாம். அவர் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 3ஆம் வசனம், மல்கியா 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். அவர் லேவியன் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும் படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும் படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். வந்து அவர் செய்யக்கூடிய வேலை உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பாராம். நமக்கு நல்லா தெரியும், வெள்ளி என்பது சத்தியம். அதை புடமிட்டு சுத்திகரித்து வச்சிருப்பார். அப்புறம் லேவியின் புத்திரரை சுத்திகரிப்பார், நம்முடைய ஊழியர்காரர்களை சுத்திகரிப்பார். அதுக்கடுத்து அவர்கள் கர்த்தருடையவர்களாக இருக்கும்படியாக நீதியாக காணிக்கை செலுத்தும்படியாக அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த ஒரு நாள் கர்த்தர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரார். அதுக்கு முன்பதாக அவருடைய தூதன் வரணும். ஏன்னா மல்கியா தீர்க்கதரிசி மூலமாக தேவன் இருக்க 4ஆம் வசனம் சொல்லிட்டாரு, எலியா தீர்க்கதரிசி அனுப்புறேன்னு சொல்லிட்டார். அப்போ அன்புக்குரிய சகோதரனை பார்க்கும்போது மல்கியா 4ஆம் அதிகாரத்தில்
1ஆம் வசனம் கூட வாசிக்கலாம். இதோ சூளையைப் போல எரிகிற நாள் வரும், அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாய் இருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும், அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமற் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, அதாவது இந்த எழுகிற சூளையை போல எரிகிற நாள் வரப்போகுதுங்கிறார். மல்கியா மூலமாக சொல்றது, சூளையை போல எரிகிற நாள் வரப்போகுது. அப்பொழுது அந்த சூளையை போல எரிகிற நாளுக்கு முன்னாடி யாரும் அகங்காரம் யாரும் நிற்க முடியாதுங்கிறார். அக்கிரம் செய்கிற யாருமே துரும்பாக இருப்பார்கள் அப்படிங்கிறார். அப்போ வரப்போகிற அந்த நாள், அதாவது சூளையை போல எரிகிற நாள், அந்த நாள் வந்து எப்படி இருக்குமாமா, அவர்களை சுட்டரிச்சிருங்கிறார். அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு கொப்பு எதுவுமே வைக்காம அடியோட அழிச்சிரும் அப்படின்னு யார் சொல்றாங்கன்னா சேனைகள் கர்த்தர் சொல்றார். இப்படியாக ஒரு மாபெரும் அழிவு, அதாவது சூளை என்பது பயங்கரமான சூடா இருக்கு, பயங்கர சூடா இருக்கு. அப்போ அந்த அப்பேற்பட்ட அந்த சூளையை போல நாள், அந்த எரிகிற நாள் வரப்போகுதுங்கிறார். அப்போ அந்த நாளில் வந்து அகங்காரிகள் இவங்க எல்லாமே இந்த பூமியில் என்ன ஆக போகிறாங்கன்னா அழிய போகிறாங்கன்னு சொல்கிறார். அப்போ இந்த பூமியில் வந்து கடைசியில் ஒரு மிகப்பெரிய ஒரு சங்காரம் நடக்க போகுது, அதற்கு முன்பதாக எலியா வரணும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ சங்காரம், மிகப்பெரிய சங்காரம் நடக்க போகுது, அதுக்கு முன்பதாக எலியா வர வேண்டும் அப்படிங்கிறார். வந்தவர் என்ன செய்வார்னா சங்காரத்தால் அடியாதபடி தடுப்பார், பிதாக்களுடைய இதயத்தை பிள்ளைகளிடத்துக்கும் பிள்ளைகளுடைய இதயத்தை பிதாக்களிடத்துக்கும் திருப்புவார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அவர் வரலைன்னா இந்த பூமியில் மிகப்பெரிய சங்காரம் நடந்துடும்ங்கிறார். அப்படி செய்தால் தேவன் வந்து என்ன பண்ணார், பூமியை வந்து எலியா வந்தார்னா பூமி வந்து சங்காரத்தால் அடிக்க மாட்டார், இல்லாவிட்டால் பூமி வந்து சங்காரத்தால் அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதரர் நம்ம பார்க்கும்போது இதில் பாருங்க, மல்கியா தீர்க்கதரிசி சொல்லிட்டு போயிட்டார். அவர் காலத்துக்கு அப்புறமா பாருங்க, மல்கியா டு மத்தேயு, மல்கியா பழைய ஏற்பாட்டில் கடைசி புஸ்தகம். இப்போ மல்கியா தீர்க்கதரிசி சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறமா பாருங்க 400 வருட கேப், மல்கியா டு மத்தேயு வரைக்கும் 400 வருஷம், கிட்டத்தட்ட ஒரு எத்தனை வருஷம் சொல்லலாம், ஒரு 500 வருஷத்துக்கு கிட்ட நெருங்கிடுச்சு, 1000 வருஷத்தில் பாதி. அப்போ 400 வருஷத்துக்கிட்ட பாருங்க சொன்ன தீர்க்கதரிசனம், அதாவது அவர் வர்றதுக்கு முன்னாடி எலியா வரணும், அப்போ அவர் கர்த்தர் இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி ஒரு தூதன் வரணும், இப்படி எல்லா வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த 400 வருஷத்தில் யாருமே அங்கே எந்த ஒரு சூழ்நிலை பாருங்கள் அமைதியாக இருக்குது, எதுவுமே நடக்கலை. ஆனால் மக்களோட எதிர்பார்ப்பு போயிட்டு இருந்துச்சு, எலியா தீர்க்கதரிசி வருவார், கர்த்தருக்கு வர்றதுக்கு முன்னாடி அவருடைய தூதன் வருவார் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு தொடர்ந்து இருந்துட்டு இருந்துச்சு. அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்ரேல் ஜனங்க எலியாவின் வருகையை பெரிதும் எதிர்நோக்கி காத்திருந்தாங்க. எலியா தீர்க்கதரிசி வருவார், அவர் தான் அந்த உடன்படிக்கை தூதன் வர்றதுக்கு முன்னாடி வழியை ஆயத்தம் செய்ய போகிற தூதன் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க வந்து விசுவாசித்து அந்த வாக்குத்தத்த வசனங்கள், அதாவது அந்த தீர்க்கதரிசன வசனங்கள் நிறைவேறத்தக்கதாக இவர்கள் வந்து பெரிதும் எதிர்நோக்கி காத்திருந்தாங்க. அப்போ பாருங்க, அந்த நாள் குறித்து பேசும்போது அது வந்து கர்த்தருடைய நாள், அது வந்து எப்படி இருக்குன்னா பெரிதும் பயங்கரமான நாள் இருக்குன்னு பார்த்துட்டோம். அந்த நாள் தான் பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர், அந்த கர்த்தருடைய நாள் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா அது வந்து எரிகிற சூளையை போல வரக்கூடிய நாள், சூளை மாதிரி இருக்கும் அந்த நாள், அவ்வளோ ஆபத்து நிறைந்த காலமாக இருக்க போகுதுங்கிறத சொல்கிறார். சூளை என்பது பயங்கரமான வெப்பம், கிட்டையே நெருங்க முடியாது. அப்போ அந்த மாதிரி ஒரு நாளாக அது இருக்க போகுதுங்கிறார். அதைத்தான் யோயேல் தீர்க்கதரிசி சொல்கிறாரு, யோயேல் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், அது இருளும் அந்தகாரமுமான நாள், அது மப்பும் மந்தாரமுமான நாள். ஆமாம், கர்த்தருடைய நாள். இது நாம் தொடர்ந்து பார்த்து தான் வந்துருக்கிறோம். நம்ம தொடர்ந்து இதே வசனங்கள் நம்ம தியானிச்சா கூட பாருங்க, அந்த நாள் என்பது எப்படி இருக்குன்னா அது இருளும் அந்தகாரமான நாள், அது வந்து மப்பும் மந்தாரமான நாள், அப்படிதான் இருக்கும். அதான் அப்போஸ்தலர் 2:20 கூட சொல்லப்படுது. அப்போஸ்தலர் 2:20 கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமுமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். ஆமாங்க, இங்கே பார்க்கும்போது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை சொல்லும்போது கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமான நாள் வர்றதுக்கு முன்னாடி என்னவா மாறுமா, சூரியன் இருளா மாறிடு, சந்திரன் ரத்தமாக மாறுங்கிறது பார்த்துட்டோம். அப்போ இதில் வந்து நாம் பார்க்கும்போது இந்த வசனத்தை நம்ம கூர்ந்து பார்க்கும்போது தெரியுது, அதாவது கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமான நாள் இருக்குது. ஆனால் நம்ம பார்த்தா அந்த மல்கியா தீர்க்கதரிசி சொல்லப்பட்ட வசனம் வந்து கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள், இது வந்து பாருங்க பிரகாசமான நாள். அப்போ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள்ங்கிறது பார்த்தோம். அந்த நாள் தான் வந்து மப்பும் மந்தாரமான நாள். மப்பும் மந்தாரம்னா தெரியுமில்லைங்க, வெளிச்சம் இருக்காது, மப்பும் மந்தாரமாக இருக்குது, அப்படியே பயங்கரமாக மோடம் போட்டு இருட்டா அப்படி இருக்குது, அதான் மப்பும் மந்தாரமான நாள், இருளும் அந்தகாரமான நாள் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ அந்த இருளும் அந்தகாரமான நாள், மப்பும் மந்தாரமான நாள் என்பது பாருங்க, அது கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள், சரிங்களா?
அது பயங்கரமான நாள். 2வது பார்ட், அதாவது தேவனுடைய அந்த கர்த்தருடைய ராஜ்யம் வந்து பார்க்கும்போது 1000 வருட அரசாட்சி 2 பாகமாக பிரிக்கலாம். ஒரு பாகம் வந்து பார்க்கும்போது அது இருளும் அந்தகாரமான நாள். அதுதான் வந்து பார்க்குறோம் பெரிதும் பயங்கரமான நாள். அப்போ பெரிதும் பயங்கரமான நாள் ஒரு பாகம். அது முடிஞ்சதுக்கு அப்புறமாக அது வந்து பார்த்திங்கன்னா கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமான நாள். அந்த பிரகாசம் என்பது பாருங்கள், அங்கே இருள் இருக்காது, அந்தகாரம் இருக்காது, மப்பும் மந்தாரம் இருக்காது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அது வந்து அந்த சூழ்நிலைகள் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, கர்த்தருடைய நாள் என்பது 1000 வருட அரசாட்சி. அது 2 பாகமாக பிரிக்கலாம். த டே ஆஃப் லார்ட், அதில் முதல் பாகம் வந்து பார்க்கும்போது பெரிதும் பயங்கரமான நாள். அந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா மப்பும் மந்தாரம் இருக்கும், ஆபத்து இருக்கும். ஆனால் கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமான நாள், அதுதான் பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. அதாவது நம்ம அடுத்ததில் பார்க்கும்போது கூட அந்த பிரகாசமான நாள் பயங்கரமான நாளுக்கு வித்தியாசத்தை பார்க்குறோம். கர்த்தருடைய அதாவது பெரிதும் பயங்கரமான நாள் அதுதான் வந்து சூளையை போல எரிகிற நாள். சூளையை போல எரிகிற நாள் சொல்லி பார்க்குறோம். அந்த நாள் தான் வந்து பார்க்கும்போது அது வந்து மிகுந்த ஒரு அழிவை தரக்கூடிய நாளாக இருக்கும். அது ஆபத்து நிறைந்த நாள் அந்த நாள் முதல் பாகம். ஆனால் அதுக்கடுத்து 2ஆம் பாகம் பார்க்குறோம். ஏசாயால் சொல்லப்பட்டிருக்கிற வசனம் 30ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் படிக்கிறோம். பெரிதும் பிரகாசமான நாள். அந்த பிரகாசமான நாள்ங்கிறது பார்த்தீங்கன்னா இது கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம். அதுதான் வந்து சொல்லும்போது பார்க்குறோம். கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தைப் போலவும் சூரியனுடைய வெளிச்சம் ஏழத்தனையாய் 7 பகலின் வெளிச்சத்தைப் போலவும் இருக்கும். பாருங்க, இதுதான் வந்து கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமான நாள். ஏன்னா சொல்றதா பாருங்க, இந்த வசனத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா, அதாவது கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்ட போறாரா. கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை அப்படிங்கிறதுனா அவங்களுக்கு ஒரு காயம் ஏற்பட்டிருக்கு, அவங்களுக்கு ஒரு முறிவை ஏற்பட்டிருக்கு. அந்த முறிவை கட்டி அந்த அடிக்காயத்தை கட்ட போறாரா. அடிக்காயத்தை கட்டக்கூடிய நாளில் அடிக்காயம் பாருங்கள், எப்பவுமே ஒரு புண்ணு இருந்துச்சுன்னா அந்த புண்ணு நம்ம மருந்து போட்டு ஆற வச்சிடும். ஆனால் திடீர்னு ஒரு நாளில் வந்து அந்த புண்ணை என்னென்னா மீண்டும் அந்த இடத்துல வந்து பெரிய வேடம் பண்ணி பெரிய அளவில் அது புண்ணாக மாறி அவங்க அந்த கை காலையை எடுக்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலைகள் மாறுது. அப்போ அது என்னென்னா அடிக்காயம் வந்து குணமாகாமல் இருக்குது. அப்போ பாருங்கள், தேவன் என்ன பண்ணுறாருன்னா கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்ட போகிறாரு. கட்டி அப்படின்னா அவங்களுடைய கஷ்டத்தெல்லாம் மாற்ற போகிறாரு. மாற்றி அதனோட அடிக்காயத்தையே குணமாக்கிறார். அடிக்காயமே இல்லாமல் போயிடுது. அந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா சந்திரனுடைய வெளிச்சம் எப்படி இருக்குமாமா, சூரியனுடைய வெளிச்சம் போல் இருக்குமாமா. பாருங்கள், சூரியன் வெளிச்சம் பாருங்கள் இப்போ எவ்வளோ இருக்குது. ஒரே சூரியன் தான், பகல் முழுவதும் பாருங்கள் எவ்வளோ வெளிச்சம் பிரகாசம் அடிக்குது. அப்போ சந்திரனுடைய வெளிச்சம் அந்த சூரியன் வெளிச்சமாக இருக்குமா. ஆனால் சூரியனுடைய வெளிச்சம் எப்படி இருக்குமாமா, எப்படி இருக்குன்னு சொல்கிறாருங்க, ஏழத்தனையான 7 பகலின் வெளிச்சம். பாருங்கள், ஏழத்தனையான 7 பகலின் வெளிச்சம். ஏழத்தனையான 7 டைம்ஸ் 7 பகல் அப்படின்னா 7 சூரியனை வச்சு எவ்வளோ வெளிச்சம் இருக்குமோ அவ்வளோ பிரகாசம் இருக்குங்கிறார். ஒரு சூரியனுக்கு எவ்வளோ பிரகாசம், 7 சூரியன் இருந்தால் எத்தனை பிரகாசம் இருக்கும். அப்போ அவ்வளோ பிரகாசம் அங்கே இருக்கும். அதான் கர்த்தருடைய நாளோட 2ஆம் பாகம். அப்போ இப்படியாக வந்து பார்க்கும்போது கர்த்தர் வர முன்னாடி எலியா தீர்க்கதரிசி வரணும், எலியா முந்தி வரணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதுதான் பாருங்கள், கர்த்தர் வந்து பாருங்கள் முதல்வர்கள் வந்துட்டார். முதல்வர்கள் வந்து அவர் வந்து ஊழியம் செஞ்ச நாட்களில் நிறைய அற்புத அடையாளம் செஞ்சார், மக்களுக்கு சுவிசேஷம் சொன்னார். அப்போ பாருங்க, அங்கே கர்த்தர் வந்து அங்கே கேட்குறாரு சீசர்கள்ட்ட, என்ன கேட்குறாரு பாருங்க, மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம். பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். இப்படியாக கர்த்தர் முதல்வருக்கு வந்தபோது அங்கிருந்த தம்முடைய சீஷர்கிட்ட கேட்குறார். என்ன கேட்குறாரு பாருங்க, அதாவது ஆண்டவர் பிரபலமான போதகராக இருக்கார், நிறைய அற்புத அடையாளங்கள், ஜனங்களுக்கு நிறைய நன்மைகள் செஞ்சார், சாப்பாடு கொடுத்தாரு, வியாதியை சுகப்படுத்தினார், பயங்கர கூட்டம் ஆண்டவர் பின்னாடி போயிட்டு இருந்துச்சு. அப்போ தான் பிலிப்பு செசரியா பகுதியில் திசையில் வந்தபோது ஆண்டவர் சீசர்கிட்ட கேட்குறாங்க, மனுஷகுமாரனாகி என்ன ஜனங்க வந்து யார் என்று சொல்கிறார்கள்னு கேட்குறாரு என்று கேட்டார். அதுக்கு வந்து அவங்க சீசர்கள் சொல்கிறாங்க, மக்கள் வந்து என்ன யாருன்னு என்னென்னு சொல்கிறாங்க, நான் வந்து இவ்வளோ பெரிய பிரபலமான போதகராக இருக்கிறேன், மக்கள் எல்லாம் எங்கிட்ட வந்து நிறைய நன்மைகள் பெற்றுக்கொண்டு போகிறாங்க, நான் நிறைய பேர் சுகப்படுத்துகிறேன், நிறைய பேர்த்துக்கு உணவு கொடுக்குறேன், ஆனால் மக்கள் என்னென்னு பேசிக்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது சீசர்கள் சொல்கிறாங்க, சிலர் வந்து உண்மை யோவான் ஸ்நானகன்னு சொல்கிறாங்க, சிலர் வந்து எலியான்னு சொல்கிறாங்க. ஏன்னா எலியா வருவார்னு எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருக்குது.
அப்போ அந்த எலியா தான் வந்திருக்காரு, இவர் தான் அந்த எலியான்னு சொல்கிறாங்க. அப்புறம் சிலர் வந்து எரேமியான்னு சொல்கிறாங்களாம், வேறு சிலர் எரேமியான்னு சொல்கிறாங்க. அவரோட பெரிய தீர்க்கதரிசிகள் அல்லது தீர்க்கதரிசிகள் ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் மக்கள் பேசிக்கிறாங்க. ஏன்னா இவ்வளவு அற்புத அடையாளங்கள் செஞ்சு இவ்வளோ தூரம் வந்து சாதாரணமான மனுஷன் செய்ய முடியாது. அப்போ நீங்கள் ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசியாக தான் இருக்கணும் அப்படின்னு பேசிக்கிறாங்க. அதில் குறிப்பாக எலியா முந்தி வரணும்னு சொல்லிக்குது. அப்போ எலியாவாக இருக்கலான்னு பேசிக்கிறாங்கிறாங்க. அதுக்கு தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்ன கேட்குறாருன்னா, அவங்ககிட்ட மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் 16ஆம் அதிகாரத்தில் கேட்குறாரு, நீங்கள் என்ன என்னென்னு சொல்லுங்கன்னு கேட்பார். அதுக்கு பேதுரு என்ன சொல்லுவாருங்க, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்லுவார். அப்போ இப்படியாக வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு மறுமொழி சொல்லுவாங்க. இப்படி தான் பாருங்க, கர்த்தர் இயேசு கிறிஸ்து வருவாருங்க, வர்றதுக்கு முன்னாடி எலியா வருவார் அப்படிங்கிற விஷயமெல்லாம் இருக்குது. அப்போ சீசர்கள் வந்து அதை புரிஞ்சுட்டாங்க. மக்கள் வந்து எலியா வராங்க, மோசையா வராங்க அப்படின்னால எதிர்பார்த்துருந்தாங்க. இன்னொரு சந்தர்ப்பத்தில் பாருங்க, மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் வசனம் 1-2 படிக்கிறோம். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. இப்போ இன்னொரு சந்தர்ப்பத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்னா, ஒரு உயர்ந்த மலை மேலே ஏறி தனித்து இருக்கிறதுக்காக போகிறார். போகும்போது பேதுரு கூட்டிகிட்டு, பேதுரு, யாக்கோப்பு மற்றும் யோவான் 3 பேர்த்தை கூப்பிட்டு போகிறார். போயிட்டு அங்கே நிற்க வச்சுட்டு ஆண்டவர் அங்கே போகும்போது அவர்களுக்கு முன்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மறுரூபம் ஆயிட்டார். அவர் முகம் எப்படி இருக்காமா, சூரியன் மாதிரி பிரகாசிக்குது. அவர் வந்து வஸ்திரம் வந்து வெளிச்சத்தை போல வெண்மையாக இருக்குங்கிறார். பார்க்கும்போது அந்த தரிசனம் வந்து இப்படி தான், அந்த மறுரூபமலை தரிசனம். இப்படி தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சீசர்களுக்கு முன்பாக மறுரூபம் ஆயிட்டார். மறுரூபம் ஆயிட்டு அங்கே வந்து பார்க்கக்கூடிய தரிசனத்தில் என்ன தெரியுதுன்னா, அடுத்தது மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் வசனம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோடே பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். பாருங்க, அங்கே வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மறுரூபம் ஆயிட்டாரு. அங்கே வந்து யார் ஆண்டவர் கூட இருக்கிற மாதிரி தெரியுதுன்னா, மோசேயும் எலியாவும் ஆண்டவரோட பேசுகிறவர்களாக இவங்களுக்கு காணப்படுறாங்க. யாருக்கு? பேதுருவுக்கு, யாக்கோப்புக்கு, யோவானுக்கு காணப்படுறாங்க. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும் தனியாக இல்லை, அவர் கூட வந்து இவங்க பார்க்கும்போது மோசே இருக்கிறாரு, எலியா இருக்கிறார், அப்படி வந்து தெரியுது. அப்புறம் அங்கே வந்து ஆண்டவர்கிட்ட வந்து பேதுரு சொல்கிறாரு, ஆண்டவர் உங்களுக்கு சித்தமானா இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமும் போடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இப்படியாக வந்து அங்கே கேட்குறாங்க. அதுக்கடுத்து பாருங்கள் என்ன நடக்குது. மத்தேயு 14ஆம் அதிகாரத்தில் வசனம் 5 மற்றும் 6. அவன் பேசுகையில், இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. சீஷர்கள் அதை கேட்டு முகங்குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள். பாருங்க, அங்கே சத்தம் மேகத்திலிருந்து கேட்குது, இவர் நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கன்னு சத்தம் வருது. உடனே சீஷர்கள் முகங்குப்புற விழுந்து அங்கே பயந்துட்டாங்க. உடனே இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த சத்தம் கேட்டு இவங்க விழுந்துட்டாங்க, மயக்க நிலைமை போயிட்டாங்க. இப்போ கர்த்தர் வந்து அவங்கள தொட்டு எழுப்புறார். அதில் தான் பார்க்குறோம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். அப்பொழுது இயேசு வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், பயப்படாதேயுங்கள் என்றார். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் இயேசுவை தவிர வேறொருவரையும் காணவில்லை. இவங்க தரிசனத்தை பார்த்தாங்க. அதுக்கப்புறமா வந்து இவங்க வந்து ஒரு சத்தம், இவர் நேசகுமாரன் பிரியமாக இருக்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது இவங்க அப்படியே மோங்கோப்புறம் விழுந்துட்டாங்க. விழுந்து பார்த்தீங்கன்னா மயக்க நிலைமை போயிட்டாங்க. மீண்டும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ண வந்து அவரை வந்து தொட்டு எழுப்புறாரு. எழுப்பும்போது தொட்டு எழுந்திருங்கள், பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லும்போது எதிர்த்து பார்க்குறாங்க. ஆண்டவர் மட்டும்தான் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அவங்களுக்கு தெரிகிறார். அப்புறம் அவங்க வந்து மலையிலேருந்து இறங்குறாங்க. 9ஆம் வசனத்தை படிக்கும்போது அவர்கள் மலையிலேருந்து இறங்கும்போது இயேசு அவர்களை நோக்கி சொல்கிறார், மனுஷகுமாரன் வந்து மருத்துவரிலிருந்து எழுந்திருக்கும் வரைக்கும் இந்த தரிசனத்தை நீங்கள் ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு கட்டளையிட்டார். அப்போ இந்த தரிசனம் இது அவங்களுக்கு காமிக்கப்படாத தரிசனம். அந்த மலை மேலே கர்த்தர் இயேசு கிறிஸ்து மறுரூபமானார் பார்த்தீங்களா. அப்போ ஒரு பக்கம் மோசே, ஒரு பக்கம் எலியா நின்னாங்க. இது வந்து ஒரு தரிசனம் அந்த சீசனுக்கு காட்டப்பட்டுச்சு. அந்த தரிசனத்தை யாருக்கும் சொல்லாதீங்கனார். எப்போ சொல்ல எது வரைக்கும் சொல்ல வேண்டாம்னு சொன்னார்னா, மனுஷகுமாரன் மருத்துவரிலிருந்து எழுந்திருக்கும் வரைக்கும் நீங்கள் வந்து இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம், இந்த பார்த்த தரிசனத்தை சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டார். அப்புறம் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறமா
அப்போஸ்தலனாகிய பேதுரு பாருங்க இந்த தரிசனத்தை குறித்து பிரசங்கிக்கிறார். 2 பேதுரு 1:16 நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம். பாருங்க எவ்வளவு தெளிவா பேசுறாரு. நாங்க வந்து தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றவங்க கிடையாதுன்னு பேதுரு பெந்தேகோஸ்தே நாளுக்கு அப்புறம் பரிசுத்தத்தை பெற்றுக்கொண்டு அவர் ஊழியத்தை செய்யக்கூடிய அந்த நாட்கள்ல தைரியமா பிரசங்கிக்கிறாங்க. நாங்கெல்லாம் தந்திரமான கட்டுக்கதையை நாங்க பின்பற்றல அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க பாருங்க, அவருடைய மகத்துவத்தை நாங்க கண்ணார கண்டோம் அப்படிங்கிறாங்க. கண்ணார எங்க பார்த்தாங்கன்னா மறுரூபமலை அந்த மலை மேல தரிசனத்தை பார்த்தாங்க. அப்ப கண்ணார கண்டவர்களாகத்தான் நாங்க வந்து சொல்றோம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வல்லமை அவருடைய வருகை உங்களுக்கு அறிவிச்சோம் அப்படிங்கிறாங்க. அப்போ அன்புக்குரிய சகோதரர்கள் அங்கே வந்து பார்க்கும்போது அந்த மருவமலை காட்சியை அதுக்கப்புறமா ஆண்டு உயிர் தந்ததுக்கு அப்புறமா எல்லா பக்கமே அங்கே சொன்னாங்க. அப்போ அந்த தரிசனத்தை கூட பார்க்கும்போது பாருங்க, அதை பார்த்து முடிச்சுட்டு மற்ற 17:10 கூட பார்க்குறோம். சீசர்கள் வரும்போது என்ன கேட்குறாங்க பாருங்க ஆண்டவர்கிட்ட. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, அப்படியானால் எலியா முந்தி வரவேண்டும் என்று வேதபாரகர் சொல்லுகிறார்களே, அதெப்படி என்று கேட்டார்கள். இப்போ அதை வந்து பார்த்துட்டு வரும்போது ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, அதாவது சீசர்கள் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, அப்படியானால் எலியா முந்தி வர வேண்டும் என்று வேதபாரகர்கள்னா அந்த மத குருமார்கள், அது இஸ்ரேல் ஜனங்களுடைய மத குருமார்கள் வந்து வேதபாரகர்கள். அவங்க வந்து என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற சொல்றாங்க. எலியா முந்தி வர வேண்டும்னு வேதபாரகர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. மேசியா வரணும்னா எலியா வரணும்னு சொல்றாங்க. எலியா முந்தி வர வேண்டும் என்று வேதபாரகர் சொல்லுகிறார்களே, அது எப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு ஆண்டவர் வந்து என்ன பதில் சொல்றார் அப்படிங்கிறது தான் மத்தேயு 17 நம்ம பார்க்குற 11 இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, எலியா முந்தி வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய்தான், ஆனாலும் எலியா வந்தாயிற்று என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, அதாவது எலியா முந்தி வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்த வேண்டியது மெய்தான் அப்படிங்கிறார். அவர் வந்து சீர்படுத்துறது மெய்தான், ஆனாலும் எலியா வந்தாயிற்று அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. இப்போ சீசருக்கு எவ்வளோ ஆச்சரியமா இருக்கு. எலியா முந்தி வர வேண்டும் நிறைய வசனங்கள் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ எலியா வர வேண்டும் இஸ்ரேல் ஜனங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. வேதபாரர்கள் நிறைய பரிசேயர்கள் இவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ எலியா வர வேண்டும் சொல்றாங்களே வேதபாரர்கள், இதுக்கு என்ன சொல்றீங்க ஆண்டவரேன்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, எலியா முந்தி அதுக்கு அவர்களுக்கு பிரதியுத்தரமா சொல்றாரு, எலியா முந்தி வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய்தான், ஆனாலும் எலியா வந்தாயிற்று என்று உங்களுக்கு சொல்றாங்க. எலியா வந்துட்டாரா அப்படின்னு சீசர்களுக்கு அதிர்ச்சியா இருக்கு. அப்ப என்ன தெரிஞ்சிட்டாங்கன்னா 13 அவர் யோவான் ஸ்நானகனை குறித்து தங்களுக்கு சொன்னார் என்று சீஷர்கள் அப்பொழுது அறிந்து கொண்டார்கள். அங்க வந்து கர்த்தருக்கு முன்பாக கர்த்தர் இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி பிறந்தவர் யாருங்க? யோவான் ஸ்நானகன். எத்தனை மாசத்துக்கு முன்னாடி பிறந்தாரு? 6 மாசத்துக்கு முன்னாடி பிறந்தாரு. அப்ப அந்த 6 மாசத்துக்கு முன்னாடி பிறந்த யோவான் ஸ்நானகன் அவர் தான் சொல்றாரு, அவர் தான் எலியான்னு ஆண்டவர் சொல்றாரு அப்படிங்கிறத சீசர் புரிஞ்சுட்டாங்க. அவர் யோவான் ஸ்நானகனை குறித்து தங்களுக்கு சொன்னார் என்று சீசர்கள் அப்பொழுது அறிந்து கொண்டார்கள். அப்போ அந்த எலியா யோவான் ஸ்நானகன் தான் அப்படிங்கிறத சீசர்கள் நம்பினாங்க. அப்போ எலியா வந்து யோவான் ஸ்நானகனா அப்படின்னு ஒரு கேள்விக்கு நமக்கு வருது இல்லவா? ஏன்னா எலியா வருவார் எதிர்பார்த்து இருந்தாங்க. ஆண்டவர் டக்குன்னு நின்றுட்டார்னா, எலியா முந்தி வர வேண்டியது முந்தி வந்து எல்லாத்தையும் சீர்படுத்துறது மெய்தா, ஆனால் எலியா வந்தாச்சு, எலியா வந்தாயிட்டு அப்படின்னு சொன்ன சீசர்களுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஓ, ஒருவேளை யோவான் ஸ்நானகன் சொல்லியிருப்பார் அப்படின்னு அவங்க எடுத்துட்டாங்க, அறிந்து கொண்டார்கள். அப்போ எலியா வந்தாச்சுன்னு சொன்னா அங்க எலியா வந்த மாதிரி இல்லை. ஆண்டவர் காலத்துல ஆண்டவருக்கு முன்னாடி அங்க பாருங்க, கர்த்தருடைய தூதன் கர்த்தருடைய அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி அந்த வழியை ஆயத்தம் பண்ற தூதன் அவருக்கு முன்பாக வரணும். அப்போ அதே மாதிரி யோவான் வந்திருக்கார். அப்போ யோவான் ஸ்நானகனை தான் அங்கே சொல்றாங்களா அப்படிங்கிறது சீசர்கள் புரிஞ்சுட்டாங்க. அப்போ யோவான் ஸ்நானகன் தான் அந்த எலியாவா அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ள வருது. ஆனால் சீசர்களுக்குள்ள வந்திருக்கு, அங்கே அந்த ஜனங்களுக்குள்ள வந்துச்சு. அதான் சொல்றாரு பாருங்க, மத்தேயு 11:10. அது எப்படி எனில், இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்னே போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதிய வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் இவன்தான். பாருங்க, அதாவது மத்தேயு 11 இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த சம்பவம் நடக்கிறது கேட்கறது 17 மத்தேயு 11 தான். அதாவது அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே பேசுகிறார். பேசி என்ன சொல்கிறாருன்னா 11:10 இப்போ வாசிச்சு முடிங்க. அதில் வந்து அதாவது
அது எப்படி எனில், இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்னே போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதிய வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் இவன் தான் அப்படின்னு ஆண்டவரே சொல்லியிருக்கார். நான் உமக்கு முன்பாக ஒரு தூதன் அனுப்புன்னு வசனம் சொல்லப்பட்டிருக்குல்ல, அப்போ அந்த வசனத்தை சொல்லப்பட்ட அந்த வாக்கியத்தால குறிக்கப்பட்ட அந்த தூதன் இவர் தான் அப்படின்னு ஆண்டவரே சொல்லியிருக்கார். அடுத்து சொல்லிட்டு தான் 11ஆம் வசனத்தில் சொல்றாரு, அதாவது மத்தேயு 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். பாருங்க, இந்த வசனத்தை படிக்கும்போது நமக்கு ஒன்றும் புரியாத மாதிரி இருக்கு. அதாவது ஆண்டவர் சொல்றாரு, அந்த வாக்கியத்தால குறிக்கப்பட்டவன் இவன் தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரணும், முதல் வரியாக இருந்தாலும் சரி, 2ஆம் வரியாக இருந்தாலும் சரி, அவர் வராருன்னா அவருக்கு முன்பாக ஒரு தூதன் வழியை ஆயத்தம் பண்ணணும். அப்போ அந்த தூதன் இவன் தான் அப்படின்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானனை குறித்து அவரே சொல்றார். அதனால தான் சீசர்கள் 14ஆம் அதிகாரத்தில் எலியா முந்தி வர வேண்டும்னு சொல்றாங்களே, அது மெய்தான். அது எப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, எலியா முந்தி எல்லா கருத்தையும் சீர்படுத்தது மெய்தான், ஆனால் எலியா வந்தாச்சு அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு ஆச்சரியம், அது யோவான் ஸ்நானனை குறித்து சொன்னார் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டாங்க. ஏன்னா ஆண்டவருக்கு முன்பாக மேசியாவுக்கு முன்பாக அங்கே தூதன் வரணும். ஆனால் அங்கே வாழ்ந்த இஸ்ரேல் ஜனங்களில் யார் ஆண்டவரை மேசியான்னு ஏற்றுக்கொண்டது? அங்கே வாழ்ந்துட்டு இருந்த இஸ்ரேல் ஜனங்கள்ல ஆண்டவரை மேசியான்னு ஏற்றுக்கொண்டவங்க யார்? அவருடைய சீசர்கள். அப்போ அவர்கள் மத்தியில் தான் ஆண்டவர் சொல்றார், அந்த தூதன் எனக்கு முன்பாக வழியை ஆயத்தம் பண்ணணும்னு சொல்லி வாக்கியத்தால் குறிக்கப்பட்ட தூதன் யார் தெரியுங்களா? இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டார். அது சொல்லிட்டு தான் ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்கள் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவன் எழும்பினதில்லைங்கிறார். அப்போ ஸ்திரீகள் பாருங்க, நம்ம எல்லாமே ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவங்க தான். அப்போ இந்த ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவங்களையே பெரியவர் யாருன்னா யோவான் ஸ்நானன் தான், பெரிய மனுஷன் அவர் தான். ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாக இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாக இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்கிறேன். அப்படின்னா என்ன சொல்ல வர்றார்? ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்கள யோவான் ஸ்நானனை காட்டிலும் பெரியவன் யாரும் கிடையாது. அப்படின்னா ஆபிரகாம் பெரியவரா, யோவான் ஸ்நானன் பெரியவரா? ஆபிரகாம் பெரியவரா, யோவான் ஸ்நானன் பெரியவருங்களா? யோவான் ஸ்நானன். ஏன்னா ஸ்ரீகிரத்தில் பிறந்தவங்களில் யோவான் ஸ்நானனை காட்டிலும் பெரியவன் ஒருவனும் இல்லைன்னு ஆண்டவரே சொல்லிட்டார். சரிங்களா? அடுத்த சொல்லிட்டு அவர் சொல்றாரு, ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறுவனாக இருக்கிறவன் அவனிலும், பரலோக ராஜ்யத்தில் ஒரு சிறியவனாக இருக்கிறவன் அவனிலும் இந்த யோவான் ஸ்நானனை காட்டிலும் பெரியவனாக இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறவங்க போறவங்க யாரு? திருச்சபை. அதுல சிறியவங்க யாரு? 144,000 அந்த கடைசி ஆள், அந்த சிறியவன் அப்படிங்கிற லாஸ்ட் பர்சன் யோவான் ஸ்நானனை காட்டில் எப்படி இருப்பாராமா? பெரியவராக இருப்பாராம். அப்படின்னா பாருங்க, அந்த திருச்சபைக்கு எவ்வளோ ஒரு கணம் தேவன் கொடுக்குறாரு. அப்போ பாருங்க அன்புக்குரிய சகோதரரை, பாருங்க அடுத்து சொல்றாரு 12ஆம் வசனத்துல, மத்தேயு 11:12, யோவான் ஸ்நானகன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசிகள் யாவரும் யோவான் வரைக்கும் தீர்க்க தரிசனம் உரைத்ததுண்டு. நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாய் இருந்தால் வருகிறவனாகிய எலியா இவன்தான். பாருங்க, நீங்க ஏற்றுக்கொள்ள மனதா இருந்தீங்கன்னா வருகிறவனா எலியா இவன் தான். எலியா முந்தி வர வேண்டும் சொல்லப்பட்டதில்ல, ஆண்டு செலவு செய்தார். நீங்க ஏற்றுக்கொள்ள மனதா இருந்தா வருகிறவனா எலியா இவன் தான். யார சொல்றாருங்க? யார சொல்றாரு? பல்லவ ராஜ்யத்தில் சின்னவராக சொல்றாரா? யார சொல்றாருங்க? யார சொல்றாரு? யோவான் ஸ்நானனை சொல்லிட்டு இருக்காருங்க. யோவான் ஸ்நானனை தான் சொல்லிட்டு இருக்காரு. நீங்க ஏற்றுக்கொள்ள மனதா இருந்தா வருகிறவனாகிய எலியா இவன் தான் அப்படின்னு யோவான் ஸ்நானனை குறித்து அங்கே ஆண்டவர் பேசிட்டு இருக்கார். அப்ப நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதா இருந்தால் வருகிறவனாகிய எலியா இவன் தான் என்று கர்த்தர் அங்கே சொல்றார். ஏன்னா மல்கியா 3ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் படிச்சோமா இல்லைங்களா? இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய், பாருங்க ஆண்டவருடைய வருகை, அதுக்கு முன்பாக தூதன் வருவார். அவர் என்ன பண்ண, தூதனுடைய வேலை என்னன்னா, அவர் வழியை ஆயத்தம் பண்ணணும். வருகிற ஆண்டவருக்கு வழியை ஆயத்தம் செய்யற வேலை தான் அவர் வேலை. அப்புறம் ஆயத்தம் செஞ்சாச்சுன்னா நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் உடன்படிக்கையும் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார், இதோ வருகிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா அன்புக்குரிய சகோதரர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வராருன்னா அதுக்கு முன்பதாக
அங்கே தூதன் வந்திருக்கணும். வந்து அந்த தூதன் வந்து வழியை சேவை பண்ணுவார்னு சொல்லி பார்க்குறோம். ஏன்னா அந்த நாள் கர்த்தருடைய நாள், அவர் வர நாள், அது வந்து மிகவும் எப்படி இருக்குன்னா அந்த நாள் சகிக்க முடியாதுங்கிறார். அதான் மல்கியா 3:2 ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார், அவர் வெளிப்படைகள் நிலைநிற்பவன் யார் அப்படிங்கிறார். ஏன்னா அவர் வந்து வண்ணாருடைய புடம்புடைய அக்னியை போலவும் வண்ணாருடைய சவுக்காரத்தை போல அவர் இருப்பார் அப்படின்னு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அன்புக்குரிய சகோதரரை பார்க்கிறோம். ஏன்னா ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் மல்கியா மூலியமாக சொல்லப்பட்ட விஷயம். அதாவது கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வர்றதுக்கு முன்னாடி மல்கியா 4:5-6 இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரப்போகுது, அதுக்கு முன்பதாக எலியா தீர்க்கதரிசி உங்களுக்கு அனுப்புறேன்னு சொல்லிட்டார் தேவன். எலியா தீர்க்கதரிசி ஏன் வராரு அப்படின்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து இந்த பூமி சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவர் வந்து பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்துக்கும் பிள்ளையோட இருதயத்தை பிதாக்களிடத்துக்கும் திருப்ப வேண்டிய வேலை அவருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னார். அப்போ அன்புக்குரிய சகோதரத்தில் அங்கே ஆண்டவர் வந்து முதல் வரிகளை வந்தார். அப்போ அதுக்கு முன்பதாக வந்து வழி ஆயத்தம் பண்ண ஒரு தூதனாக வந்தவர் யாருன்னா யோவான் ஸ்நானகன். பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய உறவினர் எலிசபெத்தினுடைய மகனாக 6 மாதம் முன்னாடி யோவான் ஸ்நானகன் பிறந்தார். அதான் யோவான் ஸ்நானகன் சாட்சியாக சொல்றார். யோவான் 1:32 பின்னும் யோவான் சாட்சியாக சொன்னது, ஆவி புறாவைப் போல வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதைக் கண்டேன். பாருங்க, அதாவது அங்க யோவான் சாட்சி கொடுக்குறார். ஆவி புறாவை போல வானத்தில் இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன் அப்படிங்கிறார். ஏன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக வந்து அவருக்கு வழியை ஆயத்தம் செஞ்சவர். அங்கே வனாந்தரத்தில் கூப்பிடுவன் சத்தமாக இருந்து ஜனங்களுக்கு சீர்படுத்தி ஆண்டவருடைய எனக்கு பின்னாடி ஒருத்தர் வரப்போறார் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொன்னார். அதான் சொல்றாரு பாருங்க, யோவான் 1:8 வசனம் 33-34 யோவான் ஸ்நானனுடைய ஊழியத்தை நாம் படிக்கும்போது பார்க்கலாம் அப்படின்னு பேசியிருக்காரு. நானும் இவரை அறியாதிருந்தேன், ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லியிருந்தார். அந்தப்படியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன் என்றார். யோவான் ஸ்நானகன் அதை பார்த்து தேவனுடைய வசனத்தை விசுவாசித்து இவரே தேவனுடைய குமாரன் அங்க சாட்சி கொடுத்துட்டு வந்திருக்காரு. அங்க கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணார். அப்ப யோவான் ஸ்நானகன் பாருங்க அங்க சாட்சி கொடுக்கிறாரு. யாரை சாட்சி கொடுக்கிறாரு? எதுக்கு சாட்சியா இருக்காரு? இவரே தேவனுடைய குமாரன். பாருங்க எப்படி சாட்சி, இவரே தேவனுடைய குமாரன், அந்தப்படியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வர்றேன் அப்படின்னாரு. அப்ப தேவனுடைய குமாரன் இவர்தான், மேசியா இவர்தான் அப்படின்னு யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சி கொடுத்தார். இவர்தான் இயேசு கிறிஸ்து, இவர்தான் மெசியா, இவர்தான் வந்து வரப்போகிற அந்த ஆண்டவர் அப்படிங்கிறத யோவான் ஸ்நானகன் சாட்சி கொடுத்தார். அப்ப அன்புக்குரிய சகோதரர், கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ண வந்த தூதனாக யோவான் ஸ்நானகன் அங்க வந்தார். அதான் லூக்கா 1:15 யோவான் ஸ்நானகன் குறித்து படிக்கும்போது, அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான், திராட்சரசமும் மதுவும் குடியான், தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். பாருங்க, அதாவது கர்த்தருக்கு வழி ஆயத்தம் பண்ண வந்த தூதன் அவர் யோவான் ஸ்நானகன், அவரை குறித்து பாருங்க எலிசபெத் வயிற்றில் இருக்கும்போதே அங்க பரிசுத்த ஆவியினால் சொல்லப்படுது. ஏன்னா அதாவது அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாக இருப்பான், அவனோட இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக அவன் பெரியவனாக இருப்பான், திராட்சரசம் மதுவும் குடிக்க மாட்டான் அப்படிங்கிறத வந்து அங்கே தெளிவாக சொல்லிட்டார். அவன் வந்து தன்னுடைய தாயின் வயிற்றில் இருக்கும்போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பாங்கிற விஷயத்தை அங்கே முன்னமே முன்னுரைக்கப்பட்டவர் தான் அந்த யோவான் ஸ்நானகன் சொல்லி பார்க்குறோம். அப்போ பாருங்க அங்கே வந்து அவர் வேலை என்ன, எதற்காக அங்கே வந்து யோவான் அங்கே வரணும் அப்படின்னா கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுறதுக்காக ஆயத்தம் பண்ணார். ஜனங்கள்கிட்ட அந்த எனக்கு பின்னாடி ஒருத்தர் வரப்போறாரு விஷயத்தெல்லாம் சொன்னார். அதான் சொன்னார் பாருங்க, லூக்கா 1:8 வசனம் 16 மற்றும் 17. அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான், பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தம் படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றான். இங்க 15ஆம் வசனம் முன்னாடி படிச்சோம். யாரை பத்தி பேசிட்டு வராங்கன்னா யோவான் ஸ்நானகன் குறித்து தான் பேசுறார் தேவன். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான், திராட்சரசம் மதுவும் குடிக்க மாட்டான், தன் தாயின் வயிற்றில் இருக்கும்போது பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டிருப்பான்னு யோவான் ஸ்நானகன் குறித்து சொல்லிட்டு அடுத்து சொல்ற பாருங்க, அவன் இஸ்ரேல் சந்ததியார்ல பாருங்க அநேகரை தேவனாய கர்த்தருக்கு திருப்புவான். இஸ்ரேல் ஜனங்களை நிறையா பேர்த்த கர்த்தருக்கு திருப்புவான். பிதாக்களோட இருதயத்தை பாருங்க, மல்கியால் சொல்லப்பட்ட விஷயம் தான், மல்கியா 4:8 சொல்லப்பட்ட விஷயம் தான். பிதாக்களோட இருதயத்தை பிள்ளைகளிடத்துக்கும்
கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் வந்து எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாக அவருக்கு முன்னாக நடப்பான். யாருக்கு முன்னாக? இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக. எலியாவின் ஆவி யோவான் ஸ்நானகருக்கு, அவருடைய பலம் யோவான் ஸ்நானகருக்கு இருக்கும். கர்த்தருக்கு முன்பாக நடப்பான் அப்படின்னு அங்க தெளிவாக அங்க சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் பாருங்க, கர்த்தருக்கு முன்பாக வழி ஆயத்தம் பண்ண வந்த யோவான் வந்து அங்க அவருடைய ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் இருக்காங்க அங்க வராரு. யோர்தான் நதியில தான் வந்து அவர் பாவ மன்னிப்புக்கு ஞானஸ்தானம் கொடுத்துட்டு இருக்காரு யோவான் ஸ்நானகன். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த ஞானஸ்தானம் பெறுவதற்காக வரார். வரும்போது என்ன சொல்றாரு பாருங்க, யோவான் எழுதின நற்செய்தியில் உள்ள 1ஆம் அதிகாரத்தில் வசனம் 29-30. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன்னிருந்தபடியால் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொன்னேனே, அவர் இவர்தான். பாருங்க, அவர் இவர்தான் அப்படின்னு பாருங்க சொல்றாரு. யோவான் வந்து சாட்சி கொடுக்கிறார். இயேசு வரும்போது உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவாட்டுக்குட்டி இவர்தான் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு பின்னாக ஒருத்தர் வர்றாரு அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டு பார்த்தீங்களா? அவர் எனக்கு முன்னிருந்தபடியால் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொன்னேனே, அவர் தான் இவர் அப்படின்னு இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்கே சாட்சி கொடுக்குறார். மேசியா இவர் தானுங்கிற விஷயத்தை அங்கே சொல்லித்தரார். அப்போ பாருங்க, அந்த ஜனங்கள், இஸ்ரேல் ஜனங்கள் வந்து வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள், கீழ்ப்படிய மாட்டாங்க, இப்படி தான் இருந்தாங்க. அப்போ பாருங்க, அவர் வேலை என்னன்னா கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணணும். யோவான் ஸ்நானகன் அப்போ எலியாவின் ஆவியும் பலம் உடையவரை வரணும், வந்துட்டார். வந்து என்ன பண்ணுறாரு, அந்த இஸ்ரேல் ஜனங்கிட்ட வந்து அவங்க மனசை வந்து திருப்புறார், கர்த்தருக்கு நேரம் திருப்புறார். அப்போ என்ன சொல்கிறாரு பாருங்க, அவருடைய வர்றதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம், பிதாக்களுடைய இதயத்தை பிள்ளைகளிடத்துக்கும், பிள்ளைகளுடைய இதயத்தை பிதாக்களிடத்துக்கும் திருப்புவார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ பிதாக்கள் யாரு அப்படின்னா, பிதாக்கள் என்பவங்க முற்பிதாக்கள் கிட்ட என்ன இருந்துச்சுன்னா, தேவனுக்கு பயப்படுகிற பயம், தேவன் மேலே வச்சுக்கிற விசுவாசம், கீழ்ப்படியில் இருந்துச்சு. அப்போ முற்பிதாக்கள் வந்து அவங்க தான். அப்போ பிள்ளைகள் யாருங்க? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப், இவங்க தான் முற்பிதாக்கள். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோப்பின் தேவன். அப்போ அவங்க அப்படி தேவன் அப்படி அறியப்பட்டார். அப்போ அந்த அளவுக்கு அவங்க கீழ்ப்படிதல் காமிச்சாங்க. அவங்க பிள்ளைகள் எப்படி இருந்தாங்க? விக்கிரக வணக்கம், வணங்கா கழுத்து, கீழ்ப்படியாமை, இப்படி தான் போயிட்டு இருந்தாங்க. கீழ்ப்படியாமல் இருந்தாங்க. பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, பிதாக்களுடைய இறுதியத்தை திருப்புவாராம், பிதாக்களுடைய இறுதிய மாதிரி மாற்றுவார், அந்த அளவுக்கு மாற்றுவார். அப்போ நீதிமான்களுடைய ஞானத்துக்கு திருப்புவாங்களாம். கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்தை திருப்பாங்க. அப்போ கீழ்ப்படியாதவங்க யாருன்னா இஸ்ரேல் ஜனங்கள். அப்போ நீதிமான்களுடைய ஞானம் அப்படிங்கிறது முற்பிதாக்களுடைய ஞானம், அந்த ஞானத்துக்கு திருப்புவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. யார் திருப்பினாங்கன்னா யோவான் ஸ்நானகன் திருப்பினார். ஜனங்களுக்கு ஒரு சத்தியத்தை சொன்னார். கேட்டவங்க கேட்டாங்க, ஞானஸ்தானம் எடுத்தாங்க. கேட்காதவங்க அப்படியே கடினமானதோட போயிட்டாங்க. இப்படியாக அன்புக்குரிய விசுவாசம் இந்த முற்பிதாக்கள் பார்க்கும்போது பாருங்க, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, மோசே, ஆபேல்லேருந்து இடத்துக்கு முற்பிதாக்கள் லிஸ்ட்டு எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். அப்போ அந்த முற்பிதாக்கள் லிஸ்ட்டில் வந்து பார்க்கும்போது அவரெல்லாம் விசுவாசத்தை காட்டினாங்க, தேவனுக்கு வைராக்கியமாக வாழ்ந்தாங்க, தங்களை வந்து என்ன சூழ்நிலைக்கு ஒப்பு கொடுத்தாங்க. அதான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம், இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளைக் கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். இவர்கள் எல்லாரும் பாருங்க, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை வந்து அடையல, வாக்குத்தத்தம் பண்ணவர்களை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு என்ன பண்ணாங்க, பூமி மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு என்ன பண்ணாங்க, விசுவாசத்தோட மரித்தார்கள் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, இங்கே வந்து பார்க்கும்போது முற்பிதாக்கள் எல்லாம் மறிச்சிட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கலாம். இங்கே இந்த வசனத்தை நம்ம எதுக்கு படித்தோம்? முற்பிதாக்கள் எல்லாரும் என்ன ஆயிட்டாங்க, அவங்க எல்லாம் வந்து பூமியில் வாழ்ந்தாங்க. ஆபேல்லேருந்து எடுத்துக்குங்க. ஆபேல் யாராவது வருவாங்க இதில்? ஆபேல் அப்படியே எடுத்தோம்னா லிஸ்ட் எடுத்தோம்னா ஏனோக்கு வருவார், அப்படி மெத்தூசலா எல்லாம் வருவாங்க. அப்புறம் நோவா வருவார், அதுக்கப்புறமா ஆபிரகாம், அதுக்கப்புறமா யாக்கோப்பு, அதுக்கப்புறமா மோசே வருவார், வர மாட்டாருங்களா? மோசே வருவார், ஆரோன் வருவார், அப்புறம் தாவீது வருவார், அப்புறம் யார் வரலாம்? எலியா வருவார், வர மாட்டார்? எலியா வருவார், எலிசாம் வருவாங்க. இவங்கெல்லாம் முற்பிதாக்கள் தான். அப்போ எலியா வந்து அதாவது சுழற்காட்டில் எடுத்துக்கொள்ளப்பட்டார்.
ஆனால் இந்த பூமியில் பிறந்தவங்க வந்து யாருமே வந்து மரணத்தை காணாமல் போக முடியாது. அப்போ வந்து ஏனோக்கு தேவனோட சஞ்சரிச்சிருந்தார், காணப்படாமல் போனார் அப்படின்னு வசனம் இருக்குது. ஏனோக்கு தேவன் எடுத்துட்டார். அப்போ ஏனோக்கு வருவார்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. எலியாவும் எடுத்துக்கொள்ளப்பட்டார், அவரும் இன்னைக்கு வரைக்கும் சாகலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் வந்து குறிப்பாக இவர் எலியா வந்து சுள்ளக்காட்டில் எங்கே எடுத்துக்கொள்ளப்பட்டார்? பரலோகத்துக்கு. இப்போ பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்படின்னு வசனம் இருக்குது. அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே வசனம் சொல்லுது, இவர்கள் எல்லாரும் இங்கே பாருங்க, எபிரேயர் 11 அப்போஸ்தலன் பவுல் சொல்லிட்டார், இவர்கள் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் பாருங்க, தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி பாருங்க என்ன பண்ணாங்க? அணைத்து கொண்டு பூமியின் மேலே தங்களை வந்து அந்நியரும் பரதேசிகளும் அறிக்கையிட்டு என்ன பண்ணாங்க? விசுவாசத்தோட மரித்தார்கள். அப்போ எலியா வந்து மரிச்சிட்டார். ஏன்னா அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்னு வசனம் இருக்குது. அதுக்கப்புறம் 13 வருஷம் கழிச்சு ஒரு கடிதம் வந்துச்சு அந்த ராஜாவுக்கு. எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கப்புறம் 13 வருஷம் கழிச்சு எலியா கிட்ட இருந்து ஒரு கடிதம் வந்துச்சு. தேவனுடைய சித்தமான ஒரு பாடத்தை பின்னாடி பார்க்கலாம். இப்படியாக எலியா வந்து தேவன் அந்த இடத்துல இருந்து அவர் எடுத்துட்டார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட முதலில் வந்தபோது ஆண்டவர் வந்து சொந்த ஊரில் வந்து ஜனங்கள் வந்து அவர் சத்தியத்தை சொன்னதுனால அவர் என்ன பண்ணாங்க? மலை உச்சிக்கு தள்ளி கொண்டு போய் என்ன பண்ணாங்க? அங்கேருந்து தள்ளி கொள்ள பார்த்தாங்க. ஆண்டவர் என்ன பண்ணார்? காணப்படாமல் போனார், அங்கேருந்து மறைஞ்சிட்டார். இந்த மாதிரி நிறைய டைம் நடந்திருக்குது. அப்படின்னா பரலோகத்துக்கு எடுத்து நிறைய பேர் நம்புறாங்கன்னா எலியா வந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரு அப்படி நம்புறாங்க. பாருங்க வசனம் வாசிக்கலாம். யோவான் 3:13 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசுறாரு. என்ன பேசுறார்? பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. பாருங்க, தெளிவா வசனம் வந்தாச்சு. இது பேசுறது யாருன்னா ஆண்டவர் தான் பேசுறாரு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே டைரக்டா பேசணும். வசனம் என்ன சொல்றாருன்னா, பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் என்னை தவிர்த்து பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லைன்றார். அப்போ இந்த பூமியிலேருந்து பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லைன்னு ஆண்டு தெளிவாக சொன்னதுக்கு அப்புறமா எலியா போயிருப்பாரா பரலோகத்துக்கு? வாய்ப்பே கிடையாது. அவர் எல்லாரும் விசுவாசத்தோட நம்பி அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மறிச்சு போயிட்டாங்க. அப்போ யாரும் பரலோகத்துக்கு போலேங்கிறது இந்த வசனத்து மூலமா தெளிவாக தெரிஞ்சிருச்சு. அப்படின்னு எலியா மறிச்சு போயிட்டார். அப்போ எலியா முந்தி வர வேண்டும் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தை, இந்த ஒரு சத்தியம் நிறைவேற வேண்டுங்கிறதுக்காகத்தான் எலியாவை தேவன் எடுத்துக்கொண்டார். அப்போ கொஞ்ச நாள் கொஞ்சம் மறிச்சு போயிட்டார். இப்போ அந்த இஸ்ரேல் ஜனங்க மத்தியில் என்ன இருந்துச்சுன்னா, எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கார், ஒரு நாள் வருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துருந்துச்சு. அதனால தான் மல்கியா மூலயமா சொன்னார், அதாவது எலியா தீர்க்கதரிசி முந்தி வரணும் அப்படிங்கிறது. அப்போ எலியா முந்தி வரணும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ ஆண்டவர் வந்து என்ன சொல்றாருன்னா, எலியா முந்தி வர வேண்டியது மெய்தான், அந்த எலியா வந்தாச்சுன்ட்டார். அப்போ அந்த எலியா யாரு அப்படின்னா இவன் தான் அப்படின்னு யோவான் சொன்னான்னு கை காமிச்சார் ஆண்டவர். அப்போ அவன் எலியாவின் ஆவியும் எலியாவின் பலமும் உடையவனாய். அப்போ எலியா வரல, எலியா வந்ததுங்க எலியாவின் ஆவி. எலியாவின் அப்படின்னா எலியாவின் ஆவி பிடிச்சிச்சுங்களா அப்படின்னு கேட்க வேண்டாம். எலியாவின் ஆவி பிடிச்சிருச்சா அப்படின்னு கேட்க வேண்டாம். எலியாவின் ஆவியும் எலியாவினுடைய பலமும் உடையவராக அவர் வந்து ஒழித்து செஞ்சார். சரிங்களா? இப்போ அவருடைய ஒர்க் முடிஞ்சிச்சு. பாருங்க, அவர் வந்து என்ன செஞ்சாருன்னு சொல்லி பார்க்கும்போது, அதாவது லூக்கா 1:16-17 அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றான். அவர் வந்து எலியாவின் ஆவியின் பலம் உடையவராக அவருக்கு முன்பாக நடப்பார். அப்போ அந்த ஆவி எலியாவின் ஆவி எலியாவின் பலம் உடையவராக வந்தார். ஆனால் பாருங்க, கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள், அந்த நாள் வர்றதுக்கு முன்னாடி எலியா தீர்க்கதரிசி ஒருத்தர் அனுப்புன்னு சொன்னார். அப்போ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வர்றதுக்கு முன்னாடி கர்த்தருடைய முதல் வருகை, அவர் வர்றதுக்கு முன்னாடி அங்கே எலியாவின் ஆவியும் பலம் உடையவராக வந்தவர் யாருன்னா யோவான் ஸ்நானகன் அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சிட்டோம். சரிங்களா? அப்போ பாருங்க, அந்த நாள் பாருங்க, இன்னொன்று வசனம் சொல்லுது, அதாவது பெரிதும் பயங்கரமான நாள். ஆனால் முதல் வரையில் ஆண்டவர் பிறந்தபோது பெரிதும் பயங்கரமான நாளாக இருந்துச்சுங்களா? பெரிதும் பயங்கரமான நாள் கிடையாது. அடுத்த வசனம் கூட பார்த்துக்கலாம். மல்கியா 4:1 பார்க்கும்போது இதோ சூளையை போல எரிகிற நாள். அப்போது அந்த முதல் வரையில் வந்தபோது சூளை மாதிரி எரிஞ்சுதா? இல்லையே. அப்போ பாருங்க, அந்த மாதிரிலாம் சூழ்நிலை நடக்கலை. சூளையை போல எரிகிற நாள் வரப்போகுது அப்படின்னா அதாவது அந்த நாள் என்பது மகா உபத்திரவ காலத்தை குறிக்குது. அந்த நாளில் வந்து பார்க்கும்போது
அங்கே வந்து அகங்காரிகள் அக்கிரமசர் எல்லாருமே துருமா போயிடுவாங்க, அவங்களுக்கு வேறும் கொப்பும் வைக்காத அளவுக்கு அவங்களை முற்றிலும் அழைச்சிருங்கிறார். அப்போ சொல்கிறாரு பாருங்க, மல்கியா 4ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். அப்போ அங்கே வந்து சொல்கிறாரு, என் நாமத்துக்கு இந்த மாதிரி பெரிய ஆபத்து இந்த பூமிக்கு வரப்போகுது, சூளைய மாதிரி இருக்கிற நாள் வரும்போது அங்கே வந்து என் நாமத்துக்கு பயத்துக்கிற உங்கள் மேலே சூரியன் உதிக்குங்கிறார், நீதியின் சூரியன் உதிக்குங்கிறாரு. அந்த சட்டையின் கீழே ஆரோக்கியம் ஒரு சுகம் இருக்குங்கிறார். இப்படியாக வந்து திருச்சென் பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்ட வசனம். அப்போ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் தான் வந்து பார்க்கும்போது இது மகா உபத்திரவ காலம். அது பார்க்கும்போது அது பெரிய நாள், அது சூளையை போல எரிகிற நாள் பார்க்குறோம். அப்போ அந்த வரப்போகிற அந்த நாள் வந்து எல்லாத்தையும் சுட்டரிச்சுன்னு பார்க்குறோம். அது வந்து பூமிக்கு ஒரு மிகப்பெரிய சங்காரத்தை கொடுக்கக்கூடிய நாள். அந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி அப்படி ஒரு நாள் வந்தது கிடையாதுன்னு சொல்லி பார்க்குறோம், இனிமேல் வரப்போகிறதுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அதுக்கு முன்பதாக யார் வரணும்னா, அதுக்கு முன்பதாக எலியா தீர்க்கதரிசி வரணும். கர்த்தருடைய 2ஆம் வருகை அதுக்கு முன்பதாக இங்கே ஒரு எலியா வரணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஏன்னா நம்ம வசனம் தெளிவாக சொல்லியாச்சு, அது முதல் வரைக்கும் பொருந்தும் 2ஆம் வரைக்கும் பொருந்தும். மல்கியா 3:1 படிச்சோமா இல்லைங்களா? அதாவது நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்போ முதல் வரையில ஆண்டருக்கு வரணும்னா அங்கே ஒரு தூதன் வந்தார். அந்த தூதன் யாரு? யோவான் ஸ்நானகன். அவன் எலியாவினாவையும் பலமுடவினா வந்தார். அப்போ ஆண்டவர் என்ன பண்றார்? நீங்கள் விரும்புகிற ஆண்டவரும் உடன்படிக்கையின் தூதனமானவர் நம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாக வருவார். இப்போ அங்கே முதல் வரையில அந்த தூதனா வந்தவர் யோவான் ஸ்நானகன். அப்போ இங்கே சொல்றது வசனம் வந்து இது குறிப்பாக 2ஆம் வரைக்கு தான் சரியாக பிறந்தக்கூடிய வசனமா இருக்கு. அப்போ இங்கே வந்துங்க இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கூடிய இந்த அர்த்தத்தில் பார்க்கும்போது இங்கே வந்து 2ஆம் வரையில் வரக்கூடிய அந்த ஒரு தூதன் யார்? அவர் வந்து எலியாவின் ஆவியும் பலமுடையவரா யோவான் ஸ்நானன் எப்படி வந்தாரோ அதே போல இன்னொரு யோவான் வரப்போறாரா அப்படின்னா அவரும் வரப்போறது கிடையாது. அப்படின்னா இங்கே வந்து பார்க்கும்போது ஆண்டவர் வர்றதுக்கு முன்னாடி ஒரு தூதன் வரணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அவர் வந்து எலியாவின் ஆவினுடையவராக எலியாவின் பலமுடையவராக இருப்பார்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ எலியா இந்த வாழ்ந்த காலத்தில் எப்படி வாழ்ந்தார் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது எலியா புஸ்தகத்தில் பார்க்குறோம், அதாவது 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் எலியா தீர்க்கதரிசி குறித்து சொல்லப்பட்டிருக்குது. அதாவது 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரத்தில் 30ஆம் வசனத்தை படிக்கும்போது அங்கே வந்து யார் ராஜா பார்க்குறாங்கன்னா ஆகாப், உம்ரியின் குமாரனாய் ஆகாப். அவன் வந்து ரொம்ப மோசமான ராஜா. தனக்கு முன்னிருந்த எல்லாரையும் பார்க்கல என்ன பண்ண அவன் எப்படி வாழ்ந்திருக்காரு பாருங்க. சாட்சி எப்படி கொடுக்குறாரு தேவன். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பான செஞ்சான்னு சொல்லி பார்க்குறோம். அவன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எப்படி நடந்தாங்கிற விஷயத்தை பார்க்கும்போது 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் 16:31. நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களில் நடப்பது அவனுக்கு கொஞ்ச காரியம் என்று நினைத்தாற்போல் அவன் சீதோனியரின் ராஜாவாகிய ஏத்பாகாலின் குமாரத்தி ஏசபேலை விவாகம் பண்ணினதும் அல்லாமல் அவன் போய் பாகாலையும் சேவித்து அதை பணிந்து கொண்டு பாருங்க. அதாவது யெரொபெயாம் செய்தே பெரிய பாவம். இஸ்ரேல் ஜனங்களை விக்கிரகத்தை வணக்கத்தை பழங்க வச்சது மிகப்பெரிய பாவம். அதில் விட இவர் அதிகமான பாவம் செஞ்சார். அது அர்த்தம் என்னன்னா, நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாம் பாவங்கள் நடப்பது அவனுக்கு கொஞ்ச காரியம், அது கொஞ்ச காரியமே தெரியுது. அதை விட பெரிய பாவம் செஞ்சாவன் யார்? ஆகாப். யார் கல்யாணம் முடிச்சுக்கிறான்னா யெசபேல். யெசபேல் அப்படிங்கிற அந்த சீதோனியர் ராஜா. அந்த சீதோனியர் ராஜா வந்து புரஜாதி ராஜா, பயங்கரமான விக்கிரக வணக்கத்துள்ள ராஜா. அந்த ராஜாவுடைய மகள் யெசபேலை திருமணம் முடிச்சிட்டார். அப்போ அந்த யெசபேல் பயங்கர விக்கிரக வணக்கக்காரி, பயங்கரமான பெண். அந்த அம்மா வந்து ஆகாப் ராஜாவை திருமணம் முடிச்சுட்டு 2 பேரும் சேர்ந்து தேவனுடைய தீர்க்கதரிசிகளை பயங்கரமாக கொலை செஞ்சாங்க. அப்போ 3.5 வருஷ காலங்கள் வந்து பயங்கரமான ஆபத்து தேவனுடைய தீர்க்கதரிசிகளுக்கு இருந்துச்சு. அந்த இஸ்ரேல் தேசத்தில் தேவனுடைய தீர்க்கதரிசிகளை தொலாவி கொலை செஞ்சாங்க. ஆகாப் ராஜாவுக்கு ஃபுல் அனுமதி கொடுத்துட்டார் யெசபேலுக்கு. அந்த அம்மா என்ன பண்ணுறீங்களா, அந்த அம்மா பாகாலை வணங்குச்சு. பாகால் தெய்வத்துக்கு நிறையா சிலைகளை உருவாக்கி அதுக்கு நிறையா பூஜாரிகளையும் தீர்க்கதரிசிகளை ஏற்படுத்தி அதுக்கு டெவலப் பண்ணிச்சு அந்த அம்மா. அப்படி பண்ணும்பொழுது தேவனுடைய தீர்க்கதரிசிகளை தொலாவி கொலை செஞ்சிச்சு. இதனால தேவனுடைய தீர்க்கதரிசிகள் போய் ஒளிஞ்சிட்டாங்க, உயிரை காப்பாற்றிக்கிற மலைகளையும் குகைகளையும் போய் தஞ்சம் அடைஞ்சாங்க. ஆனாலும் நம்ம பயங்கரமாக தேவனுடைய தீர்க்கதரிசிகள் கொள்ள வேட்டையாடுச்சு. இதனால அங்கே வாழ்ந்த இந்த ஒரு மனுஷன், தேவ மனுஷன் தான் தீர்க்கதரிசி. யாருன்னா எலியா. அவருக்கும் ஆபத்து தான். இந்த யெசபேல் ஆகாப் ராஜானால பயங்கர ஆபத்து எலியாவுக்கு வந்துச்சு. எலியாவும் போய் ஒளிஞ்சிட்டார் பாருங்க. அந்த எலியா வந்து அங்கே தேவனிடத்தில் வந்து முன்பாக அந்த ஆகாப்பட்ட சொன்னார், 3.5 வருஷம் மழையே பெய்யாதுன்னு வானத்தை அடைச்சி போட்டார் எலியா. தேவனுடைய தீர்க்கதரிசி இப்படி பண்ணுறதுனால உங்கள் தேசத்தில் மழை பெய்யாது, பஞ்சம் வரப்போகுதுன்னு. அதே மாதிரி பாருங்கள், 3.5 வருஷம் கடுமையான பஞ்சம் அந்த தேசத்தில். எலியா ஜபத்தினால அங்கே 3.5 வருஷம் மழை பெய்யல. யெசபேலுக்கு பயந்து எலியா வந்து 3.5 வருஷம் வனாந்தரத்துக்கு போயிட்டார்.
அந்த 3.5 வருஷம் வந்து என்னாச்சுன்னா மழையே பெய்யல, பஞ்சம் வந்துச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். ஆனாலும் அந்த பஞ்சத்தில் வந்து எலியா வந்து அந்த வனாந்தரத்தில் இருக்கும்போது பயங்கரமான பஞ்சம், மழை பெய்யாதனால அங்கே எதுவும் விளையல. அந்த 3.5 வருஷம் பஞ்சத்தில் அங்கே என்ன நடந்துச்சு பார்க்கும்போது சாப்பாடு இல்லை, ஜனங்கள்லாம் கஷ்டப்பட்டாங்க. ஆனால் தேவன் என்ன பண்ணாருங்க, எலியாவுக்கு அங்கே தண்ணி கொடுத்தார் வனாந்தரத்தில், அப்புறம் சாப்பாடு கொடுத்தாரு. எப்படி சாப்பாடு கொடுத்தாரு நமக்கு நல்லா தெரியுமா இல்லைங்களா? எப்படி சாப்பாடு கொடுத்தாரு? காகத்தின் மூலமாக சாப்பாடு கொடுத்தாரு. காகம் வந்து எப்பேற்பட்ட ஒரு பறவை, கையில் இருக்கிறத தட்டி பறிச்சுட்டு போயிரு. ஆனால் காகத்தின் மூலியமாக அங்கே தேவன் வந்து என்ன பண்ணாருன்னா அந்த எலியாவை போஷித்தார். அப்போ இப்படியாக வந்து பாருங்க, சாப்பாடு கிடைக்காத காலத்திலோட அங்கே சாப்பாடு கிடைச்சது. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலை வந்து பார்க்கும்போது கொஞ்சம் காலம் போனோன்னா எலியா என்ன பண்ணான்னு சொல்லி பார்க்கும்போது நேராக ஆகாப் ராஜா கிட்ட போனார். நீங்கள் வந்து பண்ணுற தப்புங்கிற விஷயத்தை அங்கே சொல்கிறார். அப்போ நீங்கள் இப்படியெல்லாம் தப்பு பண்ணி தேவனுக்கு விரோதமான காரியங்களை செஞ்சு தேவனுக்கு கோவம் மூட்டிட்டு பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாரு. அப்போ உடனே வந்து நீங்கள் வந்து சரியான வழியில் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க ஒரு போட்டி வைக்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. ஒரு போட்டி, என்ன போட்டின்னா, சரி நான் தேவனுடைய தீர்க்கதரிசி, அவர் சார்பு நான் நிற்கிறேன், நீங்கள் தான் பாகால் தெய்வம் பெரிய தெய்வம் சொல்கிறீங்களா, அப்போ அதுக்கு தீர்க்கதரிசி இருக்கிறாங்களா, அவங்களே கூட்டிகிட்டு வாங்க. அங்கே வந்து என்ன பண்ணலான்னா நம்ம ஒரு போட்டி வைக்கலாம். அந்த போட்டி வந்து பார்க்கும்போது அதாவது உங்களுக்கு ஒரு காலை கொடுக்குறோம், எனக்கு ஒரு காலை. உங்கள் காளையை வந்து நீங்கள் என்ன பண்ணுற, பலிபீடம் கட்டி உங்கள் காளையை அதை சந்தை வெட்டி அந்த பலிபீடத்து மேலே வச்சு நீங்கள் வந்து வச்சுருங்க. அக்னினால் உத்தரவு இருக்கணும். அப்போ நீங்கள் வந்து பாகால் உண்மையான தேவன் சொல்கிறீங்களா, நீங்கள் அந்த அந்த காளையை வெட்டி பலிபீடத்து மேலே வைங்க, அக்னியை வர சொல்லுங்க, உங்கள் சாமிக்கு மட்டும் அக்னியை வர சொல்லுங்க. அக்னி வந்து அந்த மாംசத்தை பச்சித்து போட்டுச்சுன்னா உங்கள் தெய்வம் வந்து உண்மையான தெய்வம், அவர் பச்சிக்கலைன்னா உங்கள் தெய்வம் உண்மையான தெய்வம் கிடையாது. அப்புறம் என்னோட டேர்ன் வரும், நானும் அதே மாதிரி காளையை வெட்டி அந்த பலிபீடத்தின் மேலே வச்சு நானும் என்னோட தெய்வத்தை கூப்பிடுவேன். அக்னி மேலே உத்தரவு கொடுத்துச்சுன்னா நீங்கள் எல்லாம் என்னோட தெய்வம் வந்து உண்மையான தெய்வம்னு விசுவாசிக்கணும், ஓகேவா அப்படின்னு அங்கே போட்டி வந்தாச்சு. அந்த போட்டியில் என்ன நடக்குதுன்னா, அந்த சூழ்நிலைகள் பார்க்கும்போது எல்லாம் வந்துட்டாங்க. ஆகாப் ராஜா, யெசபேல் ராணி, மந்திரிமார்கள், முக்கியஸ்தர்கள் எல்லாம் வந்தாச்சு அந்த இடத்துக்கு. அதே மாதிரி பாகால் தீர்க்கதரிசிகள் வந்துட்டாங்க. கர்த்தருடைய தீர்க்கதரிசியா எலியா மட்டும் நிற்கிறார். சமஸ்த ஜனங்களும் கூடி வைக்கிறாங்க. அது என்ன நடக்குது பாருங்க, 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அதாவது இஸ்ரவேல் ஜனங்க மத்தியில் எலியா பேசுறார். என்ன பேசுறாரு? அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. ஏன்னா ஜனங்கள் எல்லாம் நிற்கிறாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள். எலியா சொல்றாரு, நீங்க எந்த மட்டும் 2 நினைவுகளை குந்தி குந்தி நடப்பீங்கிறாரு. அப்படின்னா 2 மனசோட இருக்கிறீங்க. எது வரைக்கும் குந்தி குந்தி நடப்பீங்க? நீங்க வந்து கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்க, பாகால் தெய்வமான அவனை பின்பற்றுங்க அப்படின்னு அங்க தெளிவா ஜனங்களை எச்சரிக்கிறார். அப்புறம் அந்த காளை, அதான் சொன்னீங்களா, அந்த காளையை கொடுக்க சொல்றாரு. அப்போ அந்த காளையை வந்து அதே மாதிரி பாருங்க அங்க வந்து கொடுக்குறாங்க. அப்போ அந்த பாகால் தீர்க்கதரிசி என்ன பண்றாங்க பாருங்க, 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளையை அவர்கள் வாங்கி அதை ஆயத்தம் பண்ணி, பாகாலே எங்களுக்கு உத்தரவு அருளும் என்று காலை தொடங்கி மத்தியானம் மட்டும் பாகாலின் நாமத்தை சொல்லி கூப்பிட்டார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை. அவர்கள் கட்டின பலிபீடத்திற்கு எதிரே குதித்து ஆடினார்கள். பாருங்க, இங்க இந்த பாகால் தீர்க்கதரிசியில பலிபீடத்தை செஞ்சு அங்க சொல்லப்பட்ட வேலை என்ன, பாகால் தீர்க்கதரிசியில் ஒரு காளை கொடுத்தாச்சு. அந்த காளையை வெட்டி பலிபீடத்துல வச்சாச்சு. ஆனால் நெருப்பு பாடக்கூடாது, நெருப்பு வானத்துலேருந்து வந்து அங்கே வந்து விழுந்து அந்த மாம்சத்தை பச்சிக்கணும். இப்போ என்ன பண்ண, காளையை வாங்கி அதை ஆயத்தம் பண்ணி அதை வெட்டி வச்சுட்டு கூப்பிட்றாங்க, பாகாலே எங்களுக்கு வந்து உத்தரவு கொடு அப்படின்னு. காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் கூப்பிட்றாங்க. பாகால் உத்தரவு தரல, நெருப்பே வரல, அக்னி வரல, ஒரு சத்தம் வரல பாருங்க. அப்புறம் என்ன நடக்குது பாருங்க, மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை. அவங்க என்ன பண்ணாங்க, இந்த பாகால் தீர்க்கதரிசிகள் குதிச்சு குதிச்சு ஆடுறாங்க. பாகாலே வா, பாகாலே வான்னு குதிச்சு குதிச்சு ஆடிக்கிறாங்க. அதில் என்னன்னா, எலியா வந்து அவங்க குதிச்சு ஆடும்போது வரலைங்கும் போது எலியா அவங்கள வந்து பரியாசம் பண்ணார். மதியான வேலையாயிடுச்சு, அதில் கூப்பிடுங்க, சத்தமாக கூப்பிடுங்க. ஒரு வேளை
அவன் யாருன்னா பாகால், உங்கள் தெய்வம் வந்து தியானத்தில் இருப்பான், அவனை எழுப்புங்க. அது ஒரு அலுவலாக இருப்பான், இல்லாட்டி பிரயாணம் போயிருப்பான், தூங்கினாலும் தூங்குவான், இப்படியெல்லாம் சொல்கிறார் எலியா. அவனை எழுப்ப வேண்டியதாக இருக்கு, எழுப்புங்க அப்படிங்கிறாரு. ஆனால் இதெல்லாம் கேட்டுட்டு அவங்களுக்கு பயங்கர சேமாயிடுச்சு, வெக்கமாயிடுச்சு. இவங்க இன்னும் உரத்த சத்தமாக கூப்பிடுறாங்க. என்ன பண்ணாதுங்களா, கத்தி. இப்போ பாருங்க, அந்த கத்தி எடுத்து தங்களை கீறிக்கிறாங்க. கீறிட்டு வாங்க பாகாலே வா வான்னு கூப்பிடுறாங்க. ஆனால் கத்தி ஈட்டியெல்லாம் எடுத்து கீறிக்கிறாங்க தங்களை. இன்னைக்கு பாருங்க, நான் பார்க்குறேன் நிறைய பேர் வந்து புரஜாதி தெய்வங்களுக்கு அப்படியே தங்களை கீறி கொண்டு அவங்க வந்து இது பண்ணுறாங்க. அந்த மாதிரி கீறிக்கிறாங்க. கீறிட்டு வா வான்னு உரத்த சத்தமாக கூப்பிடும்போது அங்கே வரவே இல்லை. அதான் நம்ம அடுத்த இதில் பார்க்குறோம். வரும்போது வராதாங்களா? அதில் பார்க்கும்போது இவங்க குதிச்சு குதிச்சு ஆடி அங்கே சத்தம் போட்டு பாகால வா வான்னு கூப்பிடும்போது அங்கே வந்து எந்த உத்தரவும் வரல, நெருப்பும் வரல. அப்படி போகும்போது பார்க்கும்போது இந்த இதில் பார்க்கும்போது ஆகாப் ராஜா, மந்திரிமார்க, எசபேல் ராணி, அப்புறம் எல்லாரும் நிற்கிறாங்க, இஸ்ரேல் ஜனங்க பூரா நிற்கிறாங்க. அப்போ அவங்க அதாவது அந்த பாகால் தெய்வம் கூப்பிடும்போது அவங்க எளியா கூப்பிடும்போது வரல, அவங்க பாகால் தெய்வம் கூப்பிடும்போது வரல, சைடு மாறிடுச்சு. அதில் வந்து அவங்களுக்கு உத்தரவு வரல. அடுத்தது எலிசாவுடைய டர்ன், எலியாவுடைய டர்ன். எலியா டர்னில் வரும்போது அவருக்கும் அந்த காலை கொடுக்கப்படுது. அவர் என்ன பண்ணார் தெரியுங்களா, அங்கே பாருங்க அதே தான். அதாவது அந்த ஒரு இது சூழ்நிலையில் இவர் அந்த பலிபீடத்தை ஸ்டெப் பண்ணிட்டு தண்ணி ஊற்றிட்டார். தண்ணி ஊற்றிட்டு என்ன ஆகும், நெருப்பு பத்துமா? பத்தவே பத்தாது. பாருங்க, நெருப்பே பத்தாது. பலிபீடத்தை ஸ்டெப் பண்ணிட்டு பாருங்க என்ன பண்ணுறாருன்னா 12 குடம் தண்ணி ஊற்றி பலிபீடத்தை சுற்றி ஊற்றி அது என்னாச்சுன்னா அங்கே வாய்க்கால் உண்டாக்கிட்டு எங்கள் பலிபீடத்து மேலே அங்கே வந்து காளையை வெட்டி வச்சுட்டு தேவனிடத்தில் கூப்பிட்டு ஜெபம் பண்ணுவார். ஜெபம் பண்ணி பாருங்க என்ன சொல்லுவார் பாருங்க, அங்கே வசனம் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் வசனம் 30ஆவது வசனம். அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி, என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது எல்லாம் வந்துட்டாங்க, பலிபீடத்தை செப்பரேட் ஆச்சு. அப்புறம் என்ன பண்ணாருன்னா 32ஆம் வசனத்துல, அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்திற்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் அளக்கிற 2 படி விதை விதைக்கத்தக்க இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கி, பலிபீட சுற்றிலும் வாய்க்கால் உண்டாக்கியாச்சு. அதுக்கடுத்து 33, விறகுகளை அடுக்கி ஒரு காளையை சந்து சந்தாக துண்டித்து விறகுகளின் மேல் வைத்தான். விறகுகள் மேல் வச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா அங்க தண்ணி கொண்டு வந்து ஊற்றி சொல்றாரு. அந்த விறகுகள் மேல தண்ணி ஊற்றி சொல்லியாச்சு. அந்த விறகுகள் மேல தண்ணி ஊற்றினா நனைஞ்சு போயிடும், தீ பத்தாது. ஏன்னா அங்க வந்து ஜனங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. தீ பற்றி வச்சுன்னா ஒருவேளை வெயில்னால பற்றி வச்சுன்னு கூட சொல்லலாம். அங்க தண்ணி ஊற்றி அந்த கட்டையெல்லாம் நனைஞ்சு போச்சு. அப்புறம் 2ஆவது தரம் தண்ணி ஊற்றுறாங்க. இப்படியே 3 தரம் ஊற்றுங்கன்னாரு. 3ஆவது தரம் ஊற்றிட்டாங்க. இப்போ என்னாச்சுன்னா பலிபீடத்தை தண்ணி வாய்க்கால் ஓடுற மாதிரி ஆகிப்போச்சு. அப்போ அந்த இதில் பார்க்கும்போது எப்படி இருக்கும், அந்த தண்ணி ஓடுற அளவுக்கு இதில் வந்து நெருப்பு எப்படி வந்து அந்த மாசத்தை பச்சிக்கும். அப்போ எலியா வந்து தேவன்கிட்ட ஜெபம் பண்ணுறாரு. முட்டி போட்டு ஜெபம் பண்ணி கூப்பிட்றாரு. தேவனுக்கு ஜெபம் பண்ணி கேட்கும்போது அங்கே என்ன ஆகுதுன்னா வானத்திலிருந்து அக்னி வருது. அக்னி வந்து அங்கே போடுங்க. ஏன்னா அக்னினால் உத்தரவு கொடுக்குற தெய்வம் தான் உண்மையான தேவன். அங்கே சமஸ்த ஜனங்களும் கூடி இருக்கிறாங்க. அங்கே அக்னி வந்து அங்கே என்ன பண்ணுதுன்னா அந்த எலியாவுடைய அந்த காளையே அங்கே மாம்சத்தை பச்சிக்குது. ஆகாப் ராஜா பயந்து விழுந்துட்டார். ஜனங்கள்லாம் வந்து எப்படி இருக்குது இந்த காட்சி பார்க்கும்போது பயங்கரமாக ஒரு திகிலோட பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆகாப் ராஜா விழுந்து எழுந்திரிச்சு பார்க்குறாரு, என்னடா அது அப்படின்னு நடந்துச்சுன்னு. அடுத்து பார்க்கும்போது தேவன் வந்து அங்கே அத்தனை ஜனங்க முன்னாடி பாருங்க யார் உண்மையான தேவன் அங்கே நிரூபித்தார். அப்போ யார் மூலியமாக நிரூபித்தார்? எலியா மூலியமாக. அப்போ பாருங்க எலியா வந்து அங்கே என்ன பண்ணார்னா அங்கே இஸ்ரேல் ஜனங்க விக்கிரக வழக்கத்தில் இருந்த ஜனங்களுக்கு யார் தேவன்
பாகால் உண்மையான தேவனா, யெகோவா தேவன் உண்மையான தேவனாங்கிறத காமிச்சார். அப்போ கர்த்தரே தெய்வம் அப்படின்னு எல்லா ஜனங்களும் சொன்னாங்க. கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் எல்லா ஜனங்களும் அங்கே வந்து ஆர்ப்பரிக்கிற அளவுக்கு நடந்துச்சு. அப்போ இப்படியாக வந்து அங்கே அன்புக்குரிய சகோதரி எலியா வந்து அங்கே மாபெரும் ஒரு சாட்சியை அங்கே வந்து பெரிய அற்புதம் செஞ்சார். உண்மையான தேவன் யார் அப்படிங்கிறத அங்கே நிரூபித்தார். எல்லா ஜனங்களும் விசுவாசித்தாங்க. அப்போ பாருங்க அன்புக்குரிய சகோதரி, அங்கே வந்து எலியா அதுக்கப்புறமா அவருடைய மினிஸ்ட்ரி முடிஞ்சிச்சு. 2 ராஜாக்கள் 2:1 பார்க்குறோம். அவர் கர்த்தர் எலியாவே சுழற்காட்டினால பரலோகத்துக்கு எடுத்துட்டார். பரலோகத்துக்கு எடுக்கிறதுக்கான சூழ்நிலை போகிற போது எலியா எலிசாவோட கூட கில்கால் புறப்பட்டு போகிறாரு. அவர் பேசிக்கொண்டு போகும்போது பாருங்க என்ன வருதுன்னா அக்னி ரதம். 2 ராஜாக்கள் 2:11 அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்னி ரதமும் அக்னி குதிரைகளும் நடுவாக வந்து 2 பேரும் பிரிச்சுது. எலியா சுழற்காட்டில் பரலோகத்துக்கு எடுத்து ஏறி போயிட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த எலியா வந்து அதாவது சுழற்காட்டில் பரலோகத்துக்கு ஏறி போனாங்க. அக்னி ரதம் வந்து அவரை வந்து எடுத்துட்டு போயிடுச்சு. எலியா அப்போ வந்து அக்னி ரதத்தில் வந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்படிங்கிறதுல நான் பார்க்குறோம். அப்போ உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் அங்கே வந்து அந்த சுழற்காட்டில் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இங்கே பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரி, அதாவது இங்கே வந்து எலியா செஞ்ச காரியம் அங்கே தேவன் யாருங்கிறத விட்னஸ் பண்ணார். அதுக்கடுத்து யோவான் ஸ்நானனுடைய காலத்தில் வந்து பார்க்கும்போது எலியாவின் ஆவியும் பலமுடையவராக யோவான் ஸ்நானன் வந்தார். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை விட்னஸ் பண்ணார். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திக்கிற தேவாட்டுக்குட்டி, யோவான் 1:29 படித்தோம். நான் சொன்னேன்ல அவர் தான் இவர் அப்படின்னு அங்கே சாட்சி கொடுத்தார். யாருக்கு? மேசியா யார் என்று யார் சாட்சி கொடுத்தது? யோவான் ஸ்நானன் சாட்சி கொடுத்தார். யோவான் ஸ்நானன் தான் மேசியா யாருங்கிறது அந்த ஜனங்களுக்கு சொன்னார், இஸ்ராயேல் ஜனங்களுக்கு. யோவான் ஸ்நானன் என்ன சொன்னார்னா இவர் தான் இயேசு கிறிஸ்து, இவர் தான் மேசியா சொன்னார். எலியா என்ன சொன்னார்? இவர் தான் தேவன், இவர் தான் உண்மையான தேவன், யெகோவா தேவன் விட்னஸ் பண்ணார். அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, அதாவது அவரே சொன்னார் பாருங்க. அதாவது யோவான் 1:33 கடைசி பாதத்தில் படிக்கும்போது அந்தபடியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வரேன்னார். அப்போ அவர் சாட்சி கொடுத்தார். அவருக்கு அங்கே என்ன நடந்துச்சுன்னா யோவான் ஸ்நானனுக்கு அங்கே ஒரு ஆபத்து வந்துச்சு. யாரால? எலியாவுக்கு அங்கே ஒரு ஆபத்து வந்துச்சு. யாரால? எலியாவுக்கு ஒரு ஆபத்து வந்துச்சு. யாரால ஆபத்து வந்துச்சு? ஆகாப் ராஜா, எசபேல் ராணி. இதே மாதிரி பாருங்க, அங்கே எலியாவுக்கு ஒரு ஆபத்து வந்துச்சு, அதே மாதிரி யோவான் ஸ்நானனுக்கு ஆபத்து வந்துச்சு. யாரால சொல்லி பார்க்கும்போது பாருங்க அடுத்த வசனம் மார்க் 6ஆம் அதிகாரத்தில் 17. மார்க் 6 பார்க்கும்போது ஏரோது அவருடைய மனைவி அந்த ஏரோதியால் 2 பேரும் என்ன பண்ணாங்கன்னா அவங்க செஞ்ச தப்பை வந்து யோவான் ஸ்நானன் சுட்டி காட்டினார். அவர் ஜெயிலில் போட்டாங்க. ஜெயிலில் போட்டுட்டு அவர் என்ன பண்ணான்னு சொல்லி பார்க்கும்போது காவல் வச்சுக்கிறாங்க. காவல் சிறைச்சாலையில் வந்து யோவான் ஸ்நானன் இருக்கார். அப்போ அந்த சூழ்நிலையில் வந்து பார்க்கும்போது ஏரோதியால் வந்து யோவான் ஸ்நானன் மேலே பயங்கர கோபம். எப்படி எசபேலுக்கு எலியா மேலே பயங்கர கோபம் வந்துச்சு, அதே மாதிரி இந்த ஏரோதியாளுக்கு யோவான் ஸ்நானன் பயங்கர கோபம் வந்து என்ன பண்ணுதுன்னா இவன் எப்படியாவது கொலை செய்யணும்னு முடிவு பண்ணுது. ஆனால் பாருங்க மார்க் 6ஆம் அதிகாரத்தில் படிக்கிற 17, 19 வசனம் 20 வசனம் வாசிங்க. ஏரோதியாலும் அவனுக்கு சதி நினைத்து அவனை கொன்று போட மனதாய் இருந்தாள். ஆகிலும் அவளால் கூடாமற் போயிற்று. பாருங்க, எசபேலும் எலியாவை கொல்ல மனசா இருந்துச்சு, ஆனால் கூடாமல் போயிடுச்சு. எலியாவை கொல்ல முடியல எசபேல்னால. அதே மாதிரி யோவான் ஸ்நானனுக்கு அங்கே வந்து ஆபத்து இருக்குது, ஆனால் கூடாமல் போயிட்டு. அதேனென்றால் யோவான் நீதியும் பரிசுத்தமும் உள்ளவன் என்று ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து அவன் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோடே அவன் சொல்லை கேட்டு வந்தான். ஏரோதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யோவான் ஸ்நானன் வார்த்தையில கேட்டு நடந்தார், அதனால கொல்றதுக்கு மனசு இல்லாமல் இருந்துச்சு. பின்னாடி பாருங்க ஒரு சந்தர்ப்பத்தில் உனக்கு என்ன வேணும்னு கேள்வி தர்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ என்ன அடுத்த வசனங்கள் பார்க்கும்போது அதில் பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது அதாவது சமயம் வாய்ச்சதுங்கிறார். ஏறாவது தன்னுடைய ஜென்ம நாளில் அந்த பிரபுக்கள் எல்லாத்தையும் வர சொல்லிக்கிறாங்க. அங்கே வந்து விருந்து பண்ணுறார். அங்கே வந்து ஏரோதியான் குமாரத்தை வந்து டான்ஸ் பண்ணுது. அந்த டான்ஸ் ரொம்ப பிரமாதமானதுனால உனக்கு என்ன வேணும்னு கேளுங்கிறார். என்ன வேணும்னு கேட்டால் நீ வந்து அங்கே வந்து யோவான் ஸ்நானனோட தலை வேணும்னு கேளு அப்படின்னு அந்த அம்மா ஏரோதியால் சொல்லிவிட்டுருச்சு. அதே போல் பாருங்க
யோவான் ஸ்நானன் தலையை தர வேண்டும் அந்த புள்ள கேட்குது. அதுதான் மார்க்கு 6ஆம் அதிகாரத்தில் வசனம் 25ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, உடனே அவள் ராஜாவிடத்தில் சீக்கிரமாய் வந்து, நீர் இப்பொழுது ஒரு தாளந்தில் யோவான் ஸ்நானனுடைய தலையை எனக்கு தர வேண்டும்னு கேட்குது. அப்போ ஏரோதுக்கு இது துக்கமாயிருச்சு, யோவான் ஸ்நானன் கொலை செய்ய சொன்னது. ஆனாலும் வாக்கு கொடுத்துட்டார், மாற முடியாது. அதனால வந்து என்ன பண்ணா, யோவான் ஸ்நானனை கொலை செஞ்சு அவருடைய தலையை வந்து ஒரு தாளந்தில் வச்சு பாருங்க. அடுத்த இதில் பார்க்கும்போது அந்த ஸ்டைலில் வச்சு ஒரு தட்டில் வச்சு கொடுத்தாச்சு. அப்போ யோவான் ஸ்நானனை கொலை செஞ்சாச்சு. சரிங்களா? இப்போ யோவான் ஸ்நானன் சாப்டர் முடிஞ்சிச்சு. ஆனால் பாருங்க, வசனம் சொல்லுது மல்கியா 4ஆம் அதிகாரத்தில் வசனம் 5-6 கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரதுக்கு முன்னாடி எலியா தீர்க்கதரிசியை அனுப்புறேன்னு சொன்னார். அப்போ எலியா தீர்க்கதரிசி வரணும். பாருங்க, அங்கே எலியா அவர் காலத்தில் என்ன பண்ணார்னா, யெகோவாவே தெய்வம் அப்படின்னு கர்த்தரே தெய்வம் நாங்கள் சாட்சி கொடுத்தார். யோவான் ஸ்நானன் என்ன செஞ்சார்? யோவான் ஸ்நானன் என்ன செஞ்சாருங்க? அடுத்த ஸ்டைலில் பார்க்கும்போது எலியா வந்து யெகோவாவே தெய்வம் என்று சாட்சி கொடுத்தார். அதுக்கப்புறமா வந்த எலியாவின் ஆவின் உடையவர வந்த யோவான் ஸ்நானன் என்ன பண்ணாருங்க? இயேசு கிறிஸ்துவே உண்மையான மேசியான்னு சாட்சி கொடுத்தார். இயேசுவே கிறிஸ்துன்னு சொன்னார். அப்போ பாருங்க, இங்கே இப்போ பாருங்க, யெகோவாவே தெய்வம், இயேசுவே கிறிஸ்துன்னு ஒரு குரூப், அதாவது ஒரு எலியா வந்து சாட்சி கொடுக்கணும். அப்போ அந்த எலியா யார்? நீ வரப்போகிற எலியா. ஏன்னா பெரிதும் பயங்கரமான வர்றதுக்கு முன்னாடி எலியா தீர்க்கதரிசி அனுப்புறேன்னு சொன்னார். அதே மாதிரி கர்த்தர் முதல் வரையில் வர்றதுக்கு முன்னாடி யோவான் ஸ்நானன் வந்தார். இவர் தான் அந்த எலியான்னு ஆண்டவரே சொன்னார். எலியாவின் ஆவியும் பலமுடையவராக வந்தார். அதே மாதிரி கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வர்றதுக்கு முன்னாடி ஒரு எலியா இங்கே வரணும்னு பார்க்குறோம். அந்த எலியா வந்து யாருன்னு சொல்லி பார்க்கும்போது, அதாவது எப்படி அங்கே எலியா வந்து எலியாவும் யோவான் ஸ்நானன் தனித்தனியாக விட்னஸ் பண்ணாங்க. எலியா வந்து கர்த்தரே தெய்வம்னு சொன்னார். யோவான் ஸ்நானன் வந்து இவர் தான் மேசியான்னு இயேசு கிறிஸ்து சொன்னார். இப்போ பாருங்க, நாம தான் பாருங்க யார் இந்த எலியா, உயிரோடக்கூடிய சபை. 2 பேரும் தான் அப்படிங்கிறத யார் மேலே விட்னஸ் பண்ணுறதுங்க? கர்த்தரே தெய்வம், இயேசுவே கிறிஸ்து அப்படின்னு சொல்கிற விட்னஸ் பண்ணுற ஒரு வகுப்பாரா யார் இருக்கிறதுன்னா உயிரோட இருக்கக்கூடிய சபை. பாருங்க, அதாவது எலியா அடுத்த சைடில் எலியா, யோவான் ஸ்நானன், அதுக்கப்புறமா நாம. அப்போ பாருங்க, இதுதான் ஆர்டர். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வர்றதுக்கு முன்னாடி எலியா வரணும்னு சொன்னார். பார்த்தீங்களா? அந்த எலியா யாருங்க? நாம தான். அப்போ எலியா முந்தி வர வேண்டும். எலியா வந்தாச்சா இல்லைங்களா? அந்த எலியா யாரு? நாம தான். அன்புக்குரிய சொல்லு அப்போ பார்க்குறோம், அங்கே எலியா வந்து நாம தான்னா நமக்கு பாருங்க, கிறிஸ்துவின் சபை சரீரத்தில் நம்மள ஒரு அங்கங்கள். தலை யாருக்கு இதில்? இயேசு கிறிஸ்து. நம்மெல்லாம் சரீர அவயவங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ தலை வந்து பார்க்கும்போது கர்த்தர் இயேசு கிறிஸ்து. அடுத்த சைடில் பார்க்கும்போது எலியா, அவர் வாழ்ந்த காலத்தில் அவருக்கு ஆபத்து. ஆகாப் ராஜா, எசபேல் ராணி 3 வருஷம் வனாந்தரத்தில் போய் அங்கே உயிர் தப்பிக்கிறதுக்காக வாழ்ந்தார். அப்போ யோவான் ஸ்நானனுக்கு 6 நாள் பிரச்சனை வந்துச்சு. ஏரோதியால் மகள். சரி, அவங்க 2 பிரச்சனை, இவங்க 2 பேருக்குமே பிரச்சனை வந்துச்சு. எலியாவுக்கு ஆகாப் ராஜா, எசபேல் ராணி 3 வருஷம் வனாந்தரத்தில் உயிருக்கு பயந்து வாழ்ந்தார். அதே மாதிரி யோவான் ஸ்நானனுக்கு பிரச்சனை வந்துச்சு. ஏரோதியால் அவருடைய மகள் வேற 10வது ஒரு போனஸ். அந்த அம்மா அங்கேயும் யோவானுக்கு துன்பம் வந்துச்சு. தலை வாங்கப்பட்டுச்சு. தலை இயேசு கிறிஸ்து அங்கே அதை வாங்கப்பட்டார். அதுக்கடுத்து நாம தான் அந்த எலியான்னு பார்க்குறோம். நமக்கு இங்கே ஆபத்து இருக்குது. எப்படி அந்த எலியாவுக்கு ஒரு ஆபத்து இருந்துச்சோ, ஆகாப் எசபேல், யோவான் ஸ்நானனுக்கு ஒரு ஆபத்து இருந்துச்சு. ஏரோதியால் மகள். அதே மாதிரி நமக்கும் இங்கே ஆபத்து இருக்குது. நமக்கு என்ன ஆபத்துனா, இன்னைக்கு கூடிய கவர்மெண்ட்ஸ், அதாவது உலக அந்த சாத்தான் கட்டுப்பாடு உலக அரசாங்கங்கள். அப்புறம் அங்கே எசபேல் யார் கிடையாதுன்னு பார்த்துங்க, பாபிலோனு கிடையாது, மகா பாபிலோனு கிடையாது. ஏரோதியாலும் எசபேலும் மகா பாபிலோன் கிடையாது. இங்கே நமக்கு யாருனால ஆபத்துனா பாபிலோன்ஸ். நம்ம கண்ணார பார்க்குறோம். பாபிலோனால நமக்கு ஆபத்து இருக்கா இல்லைங்களா? நமக்கு எல்லா பக்கம் அவனால தான் பிரச்சனை. போகிற பக்கமெல்லாம் என்ன ஆகுதுங்க, அவங்க நமக்கு முன்னாடி போய் பிரச்சனை பண்ணி நமக்கு ஏதோ ஒரு ஆபத்து உண்டாக்கிட்டு போயிடுறாங்க. அப்போ நமக்கு பாபிலோன் மற்றும் குமாரத்தினால தான் ஆபத்து. பாபிலோன் மற்றும் குமாரத்தினால தான் நமக்கு ஆபத்து. அன்புக்குரிய சகோதர சொல்லு அப்போ பார்க்கும்போது இங்கே எலியா தீர்க்கதரிசி வரணும். வந்தாச்சு. அந்த எலியா தீர்க்கதரிசி யார்? கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள். மல்கியா 4:5-6 படிக்கிறோமா இல்லைங்களா? கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள்னா அந்த 2ஆம் வருகை, அதாவது பயங்கரமான நாள், மகா உபத்திரவ காலம். அதுக்கு முன்பதாக எலியா தீர்க்கதரிசி அனுப்புறேன்னு சொல்லிட்டார். அந்த நாள் தான் எப்படிப்பட்ட நாள்னா படிக்கிறேன் பாருங்க. அந்த பயங்கரமான நாளுங்கிறது மகா உபத்திரவ காலம். நமக்கு நிறைய படத்தில் பார்த்துட்டோம். அந்த நாளை குறித்து படிக்கிறோம். எரேமியா 30:7.
ஐயோ, அந்த நாள் பெரியது, அதைப்போல் ஒத்த நாள் இல்லை. அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம், ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவான். அப்ப அந்த நாள் என்பது இக்கட்டு காலம். யாருக்கு? யாக்கோப். அந்த மகா உத்தரவு காலமே பெரிதும் பயங்கரமான நாள் தான். அந்த நாள் என்பது தான் அங்கே பெரிதும் பயங்கரமான நாள் சொல்லப்பட்டிருக்குது. அந்த மகா உத்தரவு காலம் என்பது 3ஆம் உலகப் போர். அது யாருக்கு விரோதம் வரப்போகுதுங்க? யாக்கோப்புக்கு இக்கட்டு காலமாக வந்து அது எல்லா உலகம் முழுவதும் பரவப்போகுது. அதுதான் ஆல் நேஷன்ஸ் எகென்ஸ்ட் ஜெருசலேம். எல்லா தேசங்களும் அந்த ஜெருசலேமுக்கு விரோதமாக வரும் அப்படின்னு பார்க்குறோம். அந்த சூழ்நிலை பாருங்க, அது மாதிரி இன்னைக்கு இருக்குது. எல்லா தேசங்களும் இஸ்ரேலுக்கு விரோதமாக வந்து கூடி வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த நாள் குறித்து பார்க்கும்போது பாருங்க, அந்த மகா உத்தரவு காலம் நடக்கும்போது பயங்கரமான நாள் படிக்குமாலும் இல்லை, அது இஸ்ரேல் ஜனங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து வரும். அதான் சொல்றாருங்க, அவங்க எப்படிப்பட்ட ஆபத்து நடக்குங்கிறாரு. சகரியா 14 வசனம் 1-3 முடிய. இதோ கர்த்தருடைய நாள் வருகிறது, உன்னில் கொள்ளையானது உன் நடுவிலே பங்கிடப்படும். எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன். நகரம் பிடிக்கப்படும், வீடுகள் கொள்ளையாகும், ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள். நகரத்தாரில் பாதி மனுஷர் சிறைப்பட்டு போவார்கள், மீதியான ஜனமோ நகரத்தை விட்டு அறுப்புண்டு போவதில்லை. கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளிலே போராடுவது போல் அந்த ஜாதிகளோடே போராடுவார். இது வந்து அந்த மகா உத்தரவு காலம் 3ஆம் உலகப் போல் நடக்கக்கூடிய சம்பவம். நிறைய பாடத்தில் பார்த்துட்டோம். இப்படியாக வந்து எருசலேமுக்கு விரோதமாக எல்லா தேசம் வந்துடும், மாபெரும் யுத்தமாக நடக்கும். அங்கே கர்த்தரே வந்து அந்த யுத்தத்தில் நேரடியாக கலந்துக்குவார். அதெல்லாம் சொல்கிறாரு அடுத்த இதில் பார்க்கும்போது. அதாவது சகரியா 13:8-9 அது வந்து என்னாகுன்னா 3/3 பங்கோ மீதியாக இருக்குங்கிறார். 2 பங்கு அழிவுக்குள்ளே போயிருங்கிறார். இப்படியாக வந்து மிகப்பெரிய அழிவு அவர்களுக்குள்ளே ஏற்படும். ஆனாலும் இந்த ஜனங்க வந்து என்ன ஆகுனா இன்னைக்கு வரைக்கும் அவங்க விசுவாசிக்காம இருக்கிறாங்க இயேசு கிறிஸ்து மேசியான். ஆனால் நம்ம தான் யார் சொல்லிட்டு இருக்கிறோம்னா நம்ம தான் சொல்லிட்டு இருக்கிறோம் இயேசு கிறிஸ்து தான் மேசியான்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அவங்க விசுவாசிக்கல. ஆனால் அவங்க விசுவாசிப்பாங்க. எப்போ விசுவாசிப்பாங்க தெரியுங்களா? மத்தேயு 23:39 ஆண்டவரே சொல்லியிருக்கார், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் சொல்றார், கர்த்தருடைய நாமத்தினால தான் நான் வந்திருக்கிறேன், ஆனால் என்னை ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க. ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய நாள் வரப்போகுது, அந்த நாளில் நீங்கள் ஏற்றுக்குவீங்கிறார். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, ஏன்னா அந்த சிங்காசனம் தாவீது சிங்காசனத்தில் ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டார். எசேக்கியேல் 21 இஸ்ரவேலை ஆளுகிற அவபக்தியில் துன்மார்க்க அதிபதியை பகையை கழட்டு கிரீடத்தை எடுத்து போடு, அது முன்போல் இராதுன்ட்டார். அதை கழுத்துட்டார். இது வரைக்கும் உரிமைக்காரரானவர் வரும் மட்டும். அப்போ உரிமைக்காரரானவர் வந்தார், ஏற்றுக்கல. பாருங்க, அவங்க ஆண்டவர் முதல்களை வந்து ராஜாவா வரல, ஆட்டுக்குட்டியாக வந்து மறிக்கிறதுக்கு வந்தார். மறிச்சார், ஜீவன் கொடுத்தார், உயிர்த்து வந்தார், போயிட்டார். அப்புறமா மீண்டும் வந்து 2ஆம் வருகையில் தான் ஃபுல் பவரோட வந்திருக்கார். ஏன்னா அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு தெரியுங்களா? இஸ்ரவேல் ஜனங்க பாருங்க, உலகமெங்கும் சிதறி இருந்தாங்க, அவங்களுக்கு தேசம் கொடுத்துருக்காரு. எசேக்கியேல் 20:34 படிக்கிறோமா இல்லையா? நீங்கள் ஜனங்களுக்குள்ள இராதபடிக்கு நான் உங்களை புறப்பட பண்ணுவேன்னார். அதே மாதிரி புறப்பட்டு அவங்க வந்து இன்னைக்கு தனி தேசமாகி இன்னைக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. இப்போ யார் கொண்டு வந்து சேர்த்ததுன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். இதுக்கு பின்னால் திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் குலத்தை எடுப்பது கட்டுவேன்னார். பாருங்க எப்படி வந்து செய்வேன்னு சொல்றாருன்னா, எசேக்கியேல் 20:33 பலத்த கையினாலும் படிங்க சிஸ்டர். பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் ஊற்றப்பட்ட உக்கிரத்தினாலும் உங்களை ஆளுவேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். அவர் வந்தா கூட்டி சேர்த்திருக்காரு, விழுதுமான தாவீதின் குலத்தை எடுத்து நிறுத்தியிருக்காரு. யார் வந்துங்க? 1874 ஆண்டவர் வந்து எடுத்து நிறுத்தியிருக்காரு. திருப்பி அவங்க சேர்த்து கட்டியிருக்காரு. அவர் 74 வந்தார். 1874 78 என்ன ஆனாங்க? சொந்த தேசத்துக்கு போகிறாங்க, பெட்டாட்டிக்கு வாங்குற நகரத்தை வாங்குறாங்க. அதுக்கப்புறமா பாருங்கள், அவங்க தொடர்ந்து அவங்க வாழ்ந்து அங்கே சுதந்திரம் பெற்றுக்கொண்டு தனி தேசமாக வர்றாங்க. இப்படியாக வந்து பாருங்கள், அவங்களுக்கு ஒரு ஃபேவர் அங்கே நடந்துச்சு. தேவன் தான் அங்கே வந்து பாருங்கள் அவங்களுக்கு அவர் குமார் மூலமாக கொண்டு வந்து சேர்த்துனார். பாருங்கள், அவங்க கூட தேவன் இருக்காருங்கிறத இன்றைக்கி எல்லாரும் உணர்ந்துட்டாங்க. சகரி 8:23 சொல்கிறார் பாருங்கள், பின்னால் ஒரு யூதனுடைய வஸ்திரங்களை 10 மனுஷர் பிடிச்சிக்குவாங்களாம். பாருங்க, நாட்களில் பலவித பாசக்காரராகி புறஜாதிகளில் 10 மனுஷன் ஒரு யூதனுடைய வஸ்திரங்களை பிடிச்சிட்டு தேவன் உங்களோட இருக்கிறான்னு கேள்விப்பட்டோம் அப்படின்ட்டு அவங்க வந்து எல்லாரும் வருவாங்களாம். அப்போ இப்படியாக வந்து அவர் தேவனுக்கு ஃபேவர் பண்ணுவார் அப்படிங்கிறத வசனம் சொல்லுது. எப்படி சொல்லுது பாருங்க, ஏசாயா 40:1 என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள். பாருங்க, இந்த என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள். யார் இந்த ஜனங்கள்? இஸ்ரேல் ஜனங்கள். அவங்கள ஆற்றணும் தேற்றணும். ஏன்னா அவங்களுக்கு பாருங்க,
எவ்வளோ பெரிய ஆபத்தில் இருந்தாங்க, தேசமே இல்லை. அப்போ சொந்த தேசம் வந்திருக்காங்க. இன்றைக்கி அவங்களுக்கு பிரச்சனை தான் இருக்குது. அதான் என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள். அதான் ஏசாயா 40ஆம் அதிகாரத்தில் வசனம் 2:3 எருசலேமுடன் பச்சமாய் பேசி அதன் போர் முடிந்ததென்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தியாயிற்றென்றும் அது தன் சகல பாவங்கள் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதுக்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்கிறார். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். பாருங்க, இங்கே வசனம் இதுதான் முக்கியமான வசனம். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய வசனம். எருசலேமோட பச்சைமா பேசி உங்களுக்கு ஒரு ஆபத்து முடிஞ்சிருச்சு, நீங்கள் உங்களுக்கு சந்தோஷம் தான், சமாதானம் தான் அப்படிங்கிறத சொல்லுங்க. ஆற்றுங்கள் தேற்றுங்கள். பாருங்க, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்க. அவாந்தர வழியிலே தம்முடைய தேவனுக்கு பாதையை செவை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்தில் கூப்பிடுற சத்தமா சொல்லப்பட்டுச்சு. எப்போ தெரியுங்களா? 2ஆம் வழியில் கர்த்தர் வந்ததுக்கு அப்புறமா. பாருங்க, சொன்னவர் யார் தெரியுங்களா? அடுத்த சைடில் யார்? இவர் நமது மூத்த சகோதரர் 7ஆம் தூதன் நம்ம ரசல் பிரதர் சொன்னார். பாருங்க, அதாவது எப்பேற்பட்ட ஒரு வசனத்தை பசிங்கிறார் தெரியுங்களா? அந்த ஹிப்போட்ராம் அந்த இதில் தியேட்டரில் ஏசாயா 40ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடுமுரடானவை சமமாக்கப்படும் என்றும் கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. பாருங்க, இந்த சத்தம் உண்டாகணும் ஏசாயா மூலமாக சொல்லப்பட்டாச்சு. 1000 வருஷம் பல ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியே. பாருங்க, என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள். ஆற்றுனாங்க தேற்றுனாங்க. பாருங்க, பள்ளமெல்லாம் உயர்த்தப்படும், சகல மலைகள் குன்றுகள் தாழ்த்தப்படும், கோலனாவே செவையாகும், கரடு முழு சமமாக்கப்படும், கர்த்தருடைய மகிமை வெளியாகும், மாம்சமான யாவும் அதை காணும். இதெல்லாம் உரைத்தது, கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்று வனாந்தரத்தில் கூப்பிடுகிற சத்தம். மலையாள படிச்ச மாதிரி வனாந்தரத்தில் கூப்பிடுகிற சத்தமா அங்கே பாருங்க. யோவான் ஸ்நானன் இருந்தார். எலியா வருவார்னா எலியா முந்தி வரணும். முதல் வரைகளை யோவான் ஸ்நானனா வந்தார், எலியா மாதிரி வந்தார், எலியாவின் நாவின் பலமுடையவராக வந்தார். அதே மாதிரி 2ஆம் வரையில் இங்கே ஒரு எலியா வரணும். அந்த எலியா தான் நாமன்னு பார்த்தோம், உயிரோட கூடிய திருச்சபை. அதான் பாருங்க, நம்ம மூத்த சகோதரர் வந்து இந்த விஷயத்தை அங்கே சொன்னார். வனாந்தரத்தில் கூப்பிடுகிற சத்தமாக சொன்னார். எங்கே தெரியுங்களா? இவங்க அத்தனை பேருமே இஸ்ரேல் ஜனங்க. எங்கள் கீழே போட்டிருக்கோம் பாஸ்டர் ரசல் அட்வான்டேஜ் என்ன சொல்லி போட்டிருக்குங்க பாருங்க. அதாவது மாஸ் படிங்க, ஹிப்போட்ராம் தியேட்டர் October 9, 1910. அங்கே வந்து ஹிப்போட்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை யூத ஜனங்களுக்கு மத்தியில் சொல்கிறார், இந்த வசனத்தை சொன்னார். ஆண்டவர் தான் வந்து உங்களெல்லாம் வந்து திருப்பி கொண்டு வந்து சேர்த்திருக்காரு, அவர் தான் எல்லாத்தையும் சரி பண்ண போகிறாரு விஷயத்த வனாந்தரத்தில் கூப்பிடுன்னு சத்தமாக இருந்தாங்க சொன்னார். அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, அங்கே வந்து அங்கே கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொல்லப்பட்ட அவரால் சொல்லப்பட்ட விஷயத்த நம்ம மூத்த சகோதரங்க எல்லாருக்கும் சொன்னார். நிறைய பேர் விசுவாசித்தாங்க. இப்படியாக அன்புக்குரிய சகோதரர்களே, அங்கே வந்து எலியாவின் ஆவியுடையவராக நம்ம மூத்த சகோதரர் வந்து அந்த விஷயத்தை சொன்னார். அதே போல் அதே ஆவியின் பலமுடையவராக நாம் இப்போ சொல்லிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நாம் அவங்க சொல்லிட்டு இருக்கிறோம். அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, நாம தான் அந்த எலியா. நமக்கு வந்து பாருங்கன்னா, எலியா எப்படி சுழற்காற்றில் எடுத்துக்கொள்ளப்பட்டார் நம்ம ஏற்கனவே படிச்சுக்கிறோம். ஏசாயா 21:1 சுழற்காற்று அப்படிங்கிறத படிச்சுக்கிறோம். கடல் வனாந்தரத்தின் பாரம் சுழற்காற்று தென் திசையிலிருந்து எழும்பி, தென் திசையான பூமி அடையாளப்படுத்துது. இங்கே வரக்கூடிய மகா உபத்திரவ காலத்தை அடையாளப்படுத்துது சுழற்காற்று. அப்போ சுழற்காற்று வந்துச்சுன்னா எல்லாத்தையும் வந்து என்ன ஆகும்னா அடிச்சுட்டு போயிடும். ஒன்று கூட அது வைக்காது. அது போகிற பாதைக்கு எல்லாத்தையும் அடித்து தோஷம் பண்ணிட்டு போயிடும். அப்போ மாபெரும் உபத்திரவு காலம் இந்த பூமிக்கு வரப்போகுது. அதற்கு முன்பதாக பாருங்க, எலியா எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டார் சுழற்காற்றில், அதே மாதிரி தான் திருச்சபை இங்கே எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு. அதாவது எலியா வகுப்பினர் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் சொல்லி பார்க்குறோம். அதான் இந்த பூமிக்கு எப்படிப்பட்ட ஆபத்து வர போகிறத சொல்லும் போது வெளிப்படுத்துகிற 7:1 படிக்கிறோமா இல்லைங்களா? இவங்களுக்கு பின்பு பூமியில் 4 திசை 4 தூரம் நிற்கிறாங்க, 4 காற்றை பிடிச்சிக்கிறாங்க. விட்டுட்டான்னு கேட்கும்போது விட வேண்டாம், ஏன்னா நாம் ஜீவனுள்ள தேவனுடைய ஊழியக்கார நெத்தியில் என்ன பண்ணுறோம்? முத்திரை போட்டுக்கிற வேலை நடந்துட்டு இருக்குது, அது வரைக்கும் விட்டுறாதீங்க. நாங்கள் முத்திரை போட்டு தீர்மானம் சேதப்படுத்தாதீங்க சொல்லிட்டாங்க. முத்திரை போடப்பட்டாச்சு, முத்திரை போடப்பட்டு இருக்கு. இப்போ லாஸ்ட்டு கொஞ்சம் பேருக்கு முத்திரை போட்டு முடிச்சாச்சுன்னா அவங்க காற்றை விட்டுருவாங்க. அப்போ காற்றை விட்டாச்சுன்னா என்ன ஆகுன்னா அவ்வளோதான், இந்த பூமியில் மாபெரும் ஒரு ஆபத்து வந்துடும் சொல்லி பார்க்குறோம். அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னைக்கு அந்த சுழற்காற்றுக்கு முன்பாக நம்ம வாழ்ந்துட்டுருக்கிறோம். இந்த மகா உத்தர காலத்துக்கு முன்பாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் அதுக்கு முன்பதாக மகா உத்தர காலம் வர்றதுக்கு முன்பதாக என்ன ஆகப்படும்னா இங்கே திருச்சபை எடுத்துக்கொள்ளப்படும். அதான் ஏசாயா 57:1 படிக்கிறோம். ஏசாயா 57:1 நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை. புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், ஆனாலும் தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார் இல்லை. இப்போ நீதிமான் யாருன்னா எலியா வகுப்பினராகிய நாம தான்.
நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுவார். தீங்கு வராததற்கு முன்ன புத்திமான்கள் நீதிமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க அப்படின்னு. இந்த உலகத்துக்கு மாபெரும் பயங்கரமான நாள் வரப்போகுது, பெரிதும் பயங்கரமான நாள். அதுக்கு முன்பதாக எலியா தீர்க்கதரிசி வரணும்னா வந்தாச்சு. நாம தான் அந்த எலியா முந்தி வர வேணும்னு பார்த்தோம். அந்த எலியா நாம தான் வந்திருக்கிறோம். நாம தான் இப்போ எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம். அதாவது எலியா நாவின் பலமுடையவராக பாருங்க. அன்னைக்கு எலியா கர்த்தரே தேவன் சொன்னார். யோவான் இவர் தான் மேசியான்னு இயேசு கிறிஸ்து சொன்னார். இன்னைக்கு நாம் என்ன பண்ணுறோம்? கர்த்தரே தெய்வம்னு சொல்கிறோம், இவர் தான் மேசியான்னு சொல்கிறோம். அப்போ தேவனையும் அவருடைய ஒரே பேரான குமாரனையும் விட்னஸ் பண்ணுறக்கூடிய எளிய வகுப்பினராக நாம் இருக்கிறோம். நமக்கு தேவன் நிச்சயமான ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு. சுழல் காட்டுக்கு போய் நம்ம எடுத்துருவார். சுழல் காட்டு இன்னும் சீக்கிரத்தில் வரப்போகுது, ரொம்ப காலமெல்லாம் போகாது. அதுக்கான சூழ்நிலைகள் எல்லாம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. ஆக எளிய முந்தி வந்தாச்சு. அவருடைய ஊழியர்கள் தன் காலத்தில் நாம தான் அந்த எளிய வகுப்பினர். நம்ம ஊழியத்தின் காலத்தில் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். வெகு சீக்கிரத்தில் இந்த உலகத்துக்கு ஒரு முடிவு வரப்போகுதுங்கிறது. அதனால் அன்புக்குரிய அந்த நாளில் ஆங்காரிகள் அக்கிரம் சரி எல்லாரும் திரும்ப போயிடுவாங்க. வேறும் கொப்பும் வைக்காமல் எல்லாம் அழிக்கப்பட்டுன்னு சொல்லி பார்க்குற அன்புக்குரிய சோதனை. ஆனால் நம்ம அழைப்பையும் திறந்துகளையும் உறுதியாக பற்றி கொண்டு நம்ம தொடர்ந்து நம்ம பரிசுத்தமாக வாழ்ந்து தேவனத்தில் சென்று சேர தேவன் தாமே நமக்கு கிருபை செய்து வழிநடத்துவாராக. பொறுமையோடு கேட்டவங்க எல்லாரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.